வெல்கம் ஹரி. வெல்கம் கிக். ஸோ இன்னைக்கு வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால டைலர் டர்டன் அவர்கள் இந்த காலில் இல்ல. கடைசி ஒரு 2-3 வாரமாவே அவர் தவிர்க்க முடியாத காரணங்கள் பலதெல்லாம் சிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அவர் ஆக்சுவலா தவிர்க்க வேண்டிய பர்சன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இட் இஸ் கோயிங் டு பி an another episode on சினிமா. சினிமால இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் தான் இல்லையா? ஆமா. என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா வந்து விமன் இன் தமிழ் சினிமா பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நான் ஒரு 3 கேரக்டரும் ஹரி ஒரு 3 கேரக்டரும் சூஸ் பண்ணிருக்கோம். அந்த 3 கேரக்டர்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவதன் மூலமாக இன்னைக்கு எபிசோட் நகரும். இப்போ மியூசிக் வந்துடும். Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. என்னோட லிஸ்ட்ல வந்து யாமினி ஃப்ரம் மயக்கம் என்ன இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பார், நீ சுந்தர் கேர்ள் ஃப்ரெண்ட். யார் சொன்னது? யூ ஆர் லைக் மை சிஸ்டர். ஓகே பை. ஹனிமூன் போறமா? அங்கேயே சொல்லலாம்ல, சுந்தர பாட்டு கேட்டிருப்பேன். உன்னால எங்க முடியுமோ அங்க கூட்டிட்டு போ. ஏன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரிச்சா வந்து 2 படம் தான் நடிச்சாங்கல்ல தமிழ்ல. தெரியல, இருக்கலாம். ஒண்ணு வந்து ஒஸ்திங்க நெடுவாளி அந்த பாட்டு, இன்னொன்னு வந்து மயக்கம் என்ன நடிச்சாங்க அந்த அம்மா. பட் அதுக்கப்புறம் பொத்தாம போயிட்டாங்க இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க அவங்க. இல்ல மயக்கம் என்னக்கு அப்புறம் ஒஸ்தியா இல்ல ஒஸ்திக்கு அப்புறம் மயக்கம் என்னவான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மயக்கம் என்னதாங்க, ஃபர்ஸ்ட் மயக்கம் என்ன. என்ன படம் ஒஸ்தி படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் மயக்கம் என்ன பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. அப்படியா? எனக்கு என்னமோ ஒஸ்தின்னு தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். இல்லங்க, சிம்பு படம் எப்படிங்க ஃபர்ஸ்ட் வரும்? இது இந்த நகைச்சுவைக்காக இந்த கான்வர்சேஷன் போட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பாப்பானுங்க இல்லையா பாக்குறவனுங்க. இதுக்கு பேர் நகைச்சுவை இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு. சரி வாங்க இந்த மேட்ருக்கு வந்துட்டோம்னா, இப்போ செல்வராகவன் கிட்ட வந்து ஒரு காமனான ஒரு இந்த ஃபேன் ஃபாலோவிங்க்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்துட்டு அவன் படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த யூனிவர்ஸ்ல இப்படிதான் நடிக்கணும்னா இப்படிதான் நடிக்க வைப்பாருங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ செல்வராகவனுக்குன்னு ஒரு ஸ்டைல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா ஒரு அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா. இப்போ நான் ஏன் வந்து தேவையில்லாம ஒஸ்தி பட ரிச்சாவையும் மயக்கம் என்ன பட ரிச்சாவையும் கம்பேர் பண்றேன்னா, ஒஸ்தி படத்துல அந்த பாட்டு இருந்ததுனால நம்மளுக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கே தவிர there is nothing new in it. ரெகுலர் என்ன சொல்றது, ரெகுலர் லூஸ் ஹீரோயின் ஆர் பிளாஷி ஹீரோயின். மயக்கம் என்னல நீ வந்து யாமினிங்கிற கேரக்டர் ரிச்சாவெல்லாம் பார்க்கவே முடியாது. யாமினி தான் பார்க்க முடியும் உன்னால. நீ வந்து மயக்கம் என்ன பார்க்காம ஒஸ்தியை மட்டும் பாத்துருந்தன்னா யாமினிங்கிற கேரக்டர் ரிச்சாவால பிளே பண்ண முடியுமாங்கிறத பிளே பண்ண முடியுமான்னு யாராவது உன்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நீ கண்டிப்பா நோன்னு தான் சொல்லியிருப்ப. பட் ஜஸ்ட் பிகாஸ் செல்வராகவன் ரோட் கேரக்டர் அண்ட் ஹி டைரக்டட் த கேரக்டர், உனக்கு இந்த ரிச்சாங்கிற கேரக்டர் ரிச்சா வந்து யாமினியா தான் உனக்கு மயக்கம் என்னல தெரியவா? ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்துருவோம். மயக்கம் என்னல யாமினிங்கிற கேரக்டர் யாருன்னா, ஹி இஸ் ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஒர்க்கிங். அவன் நினைச்சா ஒருத்தனை டேட் பண்ண முடியும். டேட் பண்ற ரிலேஷன்ஷிப்ல அவன் அந்த ஆப்போசிட்ல இருக்கவன் எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்டா இருக்கானோ அதே அளவுக்கு இவளால இண்டிபெண்டன்டா இருக்க முடியும். ஒரு கட்டத்துல இவனை பிடிக்கல, அவன் கூட இருக்க ஃப்ரெண்டா இவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த கூட இருக்க ஃப்ரெண்டுக்கும் டே நான் உன்னதான் லவ் பண்றேங்கிறத புரிய வைக்க முடியும். அவனை கல்யாணமும் பண்ண முடியும், அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுல மேஜரா ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா அவனுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்க முடியுங்கிறதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதர்லி ஃபீலிங்க தான் கொண்டு வர ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன்ல யாமினில. ஆமா. அதாவது அவளே டேக் கேர் பண்ணுவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா நம்ம வேலை செய்ய வேணாம், அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு நம்மள நல்லா பாத்துக்கும் இல்லையா? ஆமா. ஆனா அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா இந்த கேரக்டரா பார்த்தா எனக்கு எடுத்த உடனே யாமினின்னு சொன்னா அந்த கான்பிடன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் தான். இது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு பிலாசபி இருக்கு, அதை நான் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் பை இட் அண்ட் ஐ வில் ப்ரூவ் தட் இஸ் ரைட்ங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல. அதை நீங்க வந்து தெளிவா பார்க்கலாம் யாமினிட்ட. ஏன்னா அவளோட டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக மட்டும் தான் அவ டெசிஷன்ஸே எடுக்கிறா. கரெக்டா? ஒரு கட்டத்துக்கு மேல அதை ரைட்டா பண்ணணுங்கிற ஒரு தேவை அவள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்லைன்னா ஈஸியா எல்லாருனாலையும் சொல்லிட முடியும்ல.
இன்ஃபேக்ட் ஒரு சீனே இருக்கும் கார்ல, ஒருத்த வந்து அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டே வந்து இவள்கிட்ட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இவ வந்து வல்னரபிளான ஒரு பொண்ணு, அவரோட ஹஸ்பண்டும் வந்துட்டு நாட் இன் குட் கண்டிஷன். இந்த டைம்ல எல்லா பொண்ணுங்களும் வல்னரபிளா தான் இருப்பாங்க. நம்ம பாத்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாமே ஒரு பண கஷ்டமோ இல்ல வந்து ஒரு மன கஷ்டமோ இருந்துச்சுன்னா அவங்க ஆப்வியஸ்லி வல்னரபிளா இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஆண் துணையை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிலீவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா. அது வழியா வந்து ஒருத்த வந்து இவளை அப்ரோச் பண்ணுவான். பட் ஆனா நம்மளுக்கு தான் தெரியுமே, யாமினிங்கிற ஒருத்திக்கு மென்டல் சப்போர்ட்டோ இல்ல எதுவுமே தேவையில்ல, இந்த சப்போர்ட் மாரல் சப்போர்ட்டோ இல்ல வந்து பினான்சியல் சப்போர்ட்டோ அவளாலே கொடுத்துக்க முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தி. அத வந்து உனக்கு தெளிவா காமிச்சிருப்பான் அந்த சீன்லயே. அந்த கேரக்டரோட குரோத்தே அந்த மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த படத்துல she is free enough to make choices. ஆமா, எப்படின்னா இப்ப படம் ஆரம்பிக்குது, படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் வந்து நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சரி டேட் பண்ணலாம் அப்படிங்கிற சாய்ஸ் எடுக்கிறா. அதுக்கப்புறம் டேட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு சாய்ஸை இவ கிரியேட் பண்றா. அதாவது ஒரு டயலமா இவளுக்கு கிரியேட் ஆகுது. அந்த டயலம் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை அவளுக்கு வந்து ஒரு சாய்ஸ ஆஃபர் பண்றான், சரியா. அடுத்து அவ என்ன பண்றான்னா, ஒரு டயலமா கிரியேட் ஆகும்போது என்ன பண்றான்னா, இவ ஒரு சாய்ஸ கிரியேட் பண்ணிக்கிறா அவளுக்குள்ள. அதுக்கப்புறம் இவ வந்து யாருமே ஆஃபர் பண்ணாம அந்த சாய்ஸ பர்சியூ பண்றா, அந்த சாய்ஸ் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ ஓன் பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சாய்ஸ திஸ் இஸ் த ரைட் ஒன்னு ப்ரூவ் பண்றா. சோ அந்த கேரக்டரோட எவல்யூஷனே ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரிகிங்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வர சேலஞ்சஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோஸ் ஜர்னி மாதிரி தான்டா. ஒரு பெரிய சேலஞ்ச டேக் அப் பண்ணிட்டு அந்த சேலஞ்சையும் தாண்டி அந்த சேலஞ்ச் இருந்து ஒரு ஃப்ரூட்டை நான் பர்சியூ பண்றேங்கிற ஒரு இதான் வந்து கிட்டத்தட்ட யாமினிக்கு போட்டிருப்பான். இப்ப தனுஷுக்கு வந்து இந்த ஒரு மிகப்பெரிய பேஷன் லேயர் இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட்ல போர்ஷன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மொத்த படத்தையும் யாமினிங்கிற கேரக்டர் ஈஸியா ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கும் இல்லையா. தனுஷ் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு போட்டோகிராஃபிங்கிற ஒரு பெரிய பேஷன் இருக்கு. கடைசியா அவர் பெரிய அவார்டு வாங்குறான் அப்படிங்கிறது கதையா இருக்கனாலதான் யாமினிங்கிற அவளுக்கு ஈக்குவல். அதாவது இப்பவுமே யாமினிங்கிறவளுக்கு வந்து ஒரு ஹாஃப் த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. 50 ஃபார் தனுஷ், 50 ஃபார் யாமினிங்கிற மாதிரி. அவதாங்க இவளோட போட்டோ எல்லாம் வந்து இதுக்கு அந்த மேகசின்ஸ்க்கு எல்லாம் அனுப்பி போட்டு இவதான் வந்து இது பண்ண வைப்பா. இதுவே வந்து இது ஒரு நார்மல் ஸ்டோரி, இது ஒரு நார்மல் டிராமா. இதுல இவனுக்கு ஒரு மென்டல் பிரச்சனை இருக்கு ஹீரோக்கு. வெளில வரான். இத ஓவர் கம் பண்ண வைக்கிறது யாமினினா, யாமினி தான் ஹீரோ இந்த படத்துக்கு. ஆமா இல்லையா. இப்ப யாமினி இல்லாம நீ இந்த படத்தை யோசிக்கவே முடியாது. கரெக்டா. நம்ம எடுத்திருக்க எல்லா கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட அந்த மூவிஸோட பில்லர்ஸ் இல்லையா, அந்த மூவிஸோட பில்லர்ஸ். ஆனா நீ ஒண்ணு பாத்தியா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யோசிக்கிறதோ இல்ல கேரக்டர்ஸ் வந்து இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல செலக்ட் பண்றோம் இல்லையா, ஒரு 3 கேரக்டர் செலக்ட் பண்றதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் உனக்கு. ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு ஒரு இது பஞ்சம் இல்லையா. ஆமா, ஏன்னா எந்த படத்துக்குமே வந்து பார்த்தா பொண்ணே தேவையில்லை அந்த படத்துக்கு. ஆமா, ஏன்னா அந்த படத்தோட பிரச்சனைக்கும் அந்த படத்தோட சொல்யூஷனுக்கும் இல்ல அதுல இருக்க வர சீன்ஸ்க்கும் நீ ஹீரோயினை தூக்கிட்டனாலும் அந்த படம் நிக்கும். நீ பாக்கலாம். கரெக்டா. சோ பொண்ணுங்களை ஆர்கானிக்கா எழுதி பொண்ணுங்க தேவைப்படுற கதையே ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு அதுல நல்லா அவங்களுக்கு பெர்ஃபார்மும் பண்ணிருக்கணும் இல்லையா, அதுல இருந்து ஆர்டிஸ்ட். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு பிடிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச ஆட்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னுமே சில நல்ல ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு ரெலவெண்டாவோ இல்ல நம்மளுக்கு கனெக்ட் ஆகலையோ அந்த மாதிரி வச்சுக்கோமே. வரல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பெஞ்ச் மார்க் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இதுல பருத்தியரன்ல அந்த இவங்க பண்ண ரோல், முத்தழகு இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. நம்ம அதுல அந்த கேரக்டர்ஸோட பர்சனலா கனெக்ட் ஆகாதனால நம்ம வந்து கனெக்ட் ஆகாம இருக்கலாம், இல்ல நான் அந்த படமே பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதனால நம்மளுக்கு நம்ம ப்ராக்சிமிட்டிக்குள்ள நம்ம பார்த்த படங்கள் இருந்தா நம்ம விமர்சனம் பண்ணிருக்கோம். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா யாழினி ஃப்ரம் காதலும் கடந்து போகும். விழுப்புரம்ல கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி விழுப்புரத்திலேயே என்ன கட்டி கொடுத்து விழுப்புரத்திலேயே நான் கிழவி ஆகிறது நடக்காத காரியமா? யாரடி உன்னை விழுப்புரத்திலே கிழவியாக சொன்னா? நாளைக்கே கட்டி கொடுத்தா நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. ஐயோம்மா, ஆஃபர் லெட்டர் கையிலேயே இருக்கு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணும். நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற.
உனக்கு பயந்துகிட்டு தான் நான் ஓடி வந்துட்டேன். பக்கா தமிழ்நாடு ஃபேமிலி. அவங்க அப்பா பேர் கேட்டீங்கன்னா வந்து செமையா சூஸ் பண்ணிருப்பாங்க, பக்தி ராஜன். அப்படி ஒரு ஃபேமிலி. சோ அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்னு நீங்க வந்து அப்பயே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அவ வந்து ரொம்ப சிம்பிளா எல்லா பொண்ணுங்களும் டே டு டே நம்ம வந்து நம்ம சொசைட்டில எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற அதே இஷ்யூஸ் தான் அந்த பொண்ணும் ஃபேஸ் பண்ணுவா. வீட்டுல வந்து அதெல்லாம் தேவையில்ல, அவ்வளவு தூரம் தனியா போய் இருக்க வேணாம், ஏதாவது ஆயிடும் அப்படின்ற பயத்துல இருப்பாங்க. இவ எல்லா பொண்ணுங்களும் இருக்கிற அதே சின்ன ஆசைதான் இவருக்கு வந்து, நான் வேலைக்கு போகணும், நான் இண்டிபெண்டா இருக்கணும், எனக்குன்னு ஒரு 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 விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கணும், ஓகேவா, சின்னதா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. நிறைய பேர் ரியல் லைஃப்ல பண்ண மாட்டாங்க. இவ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுப்பா. என்னன்னா இவ வந்து வீட்டுக்கு சொல்லாம அங்க அங்க சென்னையில இருந்து வேலை போயிருக்கோம். அப்போ வந்து வீட்டுக்கு சொல்லாம அப்படியே நின்று மேனேஜ் பண்ணி புது வேலை வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பா. இப்போ எனக்கு யாழினி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டரு. ஏன்னா இப்ப மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நம்மளால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. பட் என்னால யாழினி கூட ரொம்ப ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேரக்டர் நிறைய தமிழ்ல எழுதியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கிற லாஜிக். அவ்வளவுதான். இப்ப ஐடி கம்பெனிங்கிறதுனால என்னால ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. நான் நேராவே கேட்டிருக்கேன் நிறைய பேர்த்திட்ட, ஏங்க அவங்க ஏன் வேலைக்கு வராங்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா, நம்ம காலேஜ்ல நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு இந்த பேட்ரியார்கியல் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆமா. அதனால வந்து நம்ம எப்படி நினைச்சுப்போம்னா, நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைக்கு போகணும். அதாவது பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேஷன் ஆபீஸ்ல நீங்க உட்காந்துருப்பீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்கு நீங்க 2 பேர் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படின்னா, பசங்க மனசு எப்படி யோசிக்கும்னா, இவ எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கதான் போறா, ஒருத்தன் அவன் சம்பாரிச்சு இவளுக்கு கொடுக்க போறான், சோ ஆப்வியஸ்லி சந்தோஷமா தான் இருக்க போறா அவ, அவளுக்கே அந்த வேலை கிடைக்கணும், நான் தான் ஒரு குடும்பத்தை பாத்துக்கணும், அந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டெம்ப்ளேட்டை நம்மளே பிக்ஸ் பண்றோம் இல்லையா பொண்ணுங்களுக்கு. பட் ஆனா நீ அவளோட ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பார்த்தனா, நான் நிறைய பேர்த்து இருந்து கேட்டதுல என்ன தெரியுதுன்னா, யாருக்குடா 21 வயசுல ஒரு வாக்கான கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஆமா இல்லையா? இப்போ ஆஸ் அ பையனா நீயே என்ன யோசிக்கிற, உன்னால முடியலங்கிறனாலதான் நீ இன்னும் சிங்கிளா சுத்திட்டு இருக்க இல்லையா. எல்லாத்துக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிறதான் தோணும், அவன் லவ் பண்ற ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும். கரெக்டா? கண்டிப்பா. நடக்கலங்கிறனால நீ மொட்டை போய் தான் சுத்திட்டு இருக்க. பட் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லையா. நீ மாத்திரம் சொல்லக்கூடாது, நாமன்னு சொல்லி ஒரு பொதுப்படையா போயிடும். நாமதான். அதுதான் அதே மாதிரிதான் அந்த பொண்ணோட லாஜிக்கும் இருக்கும். ஆமா, அவளுக்கும் 21 வயசு ஆச்சு, 21 வயசுலயும் ஒண்ணும் நடக்கல. அதுக்காக அவ பொண்ணுங்கிறனாலே 21 வயசுலயே அவ காலேஜ் முடிச்சுட்டே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு இது பண்றதுங்கிறது ஆப்வியஸ்லி அவளோட டிசையர்ட் சாய்ஸா இருக்காது இல்லையா. ஆமா. நான் பேசுற நிறைய பொண்ணுங்கள்ட்ட இருந்த எக்ஸ்பிளனேஷன் இதுவாதான் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சிட்டோம், காலேஜ் படிக்க வச்சுட்டாங்க, முடிச்சுட்டே வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிடைக்கும்ல கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இப்போ உனக்கு நீ ஒரு விஷயத்துல வேற லெவலு, உன்னால வேற லெவல் எஃபெக்டிவா இருக்க முடியும் தெரிஞ்சுன்னா நீ அந்த விஷயத்த விட்டு கொடுப்பியா? கண்டிப்பா மாட்டேன் இல்லையா. அதுதான் அவங்களை அந்த வேலையை எடுக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஐடி, நான் மத்த செக்டர்ல எனக்கு சொல்ல தரல, பட் ஐடி கம்பெனில பார்த்தேன்னு வச்சுக்கவேன், ஆர்கனைசேஷனே உண்மையாலுமே வந்து ஆம்பளைங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ஃபேவர் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு 50-50% ஆஃப் ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட மேனேஜ் ஆகுதுன்னு நீங்க சொல்லலாம் இல்லையா. அது ஏன்னா பொதுவாவே பொண்ணு கொஞ்சம் ப்ரொடக்டிவா தான் இருக்காங்க ஐடில. ஆமா, ஏன்னா அவங்க என்ன சொல்றது, அவங்க வேலை செஞ்சு ப்ரொடக்டிவா இருந்து அதே வேலையில இருந்தாதான் அவங்களால இந்த மத்த பேட்ரியார்கியல் விஷயம், இந்த மேல் சாவனிஸ்டிக் விஷயத்துல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். ஏன்னா இப்ப எப்படி வந்து நீ முஸ்லிம்ஸ காலங்காலமா வந்து அவங்ககிட்ட மட்டும் நேஷனாலிட்டியையும் இதையும் வந்து தேசப்பற்றையும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கியோ, அதே மாதிரி பொண்ணுங்கள்ட்டையும் வந்து நீ அவங்களை அடிச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கம்பீட்டன் தான் நானும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு இந்த சொசைட்டி. கரெக்டா? அவங்க ஒன்ஸ் வந்து நான் உனக்கு ஈக்குவலான ஒருத்தவ இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உடனே அவளை நீ அடிச்சு உன்னோட ஆசைக்காக இது பண்ணிடுவேன் இல்லையா. ஆமா, அதேதான் டெசிஷன் அவங்களை எடுக்க வச்சிருவேன். அவ எப்ப வரைக்கும் உனக்கு கம்பீட்டன்டா இருக்காளோ அப்போ வரைக்கும் தான் நீ ஜகிள் பண்ணிட்டே இருப்ப. கரெக்டா? ஆமா. அந்த கம்பீட்டன்சிக்காகவே வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு தேவை இருக்கு. ஆமா, அதனாலே அவங்க நல்லா வேலை செய்யறாங்க. அதை விட இன்னொன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலில ஒரு பொண்ணு இருப்பா, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு, ஒரு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு, கூட இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான்,
எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க, கடைசியில பாவம் இந்த பொண்ணு ஒரே பொண்ணு இல்லைங்களா, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. பொண்ணுனாலே செலவுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா 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 ஆமா. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு பொண்ணு பிறந்துட்டாலே அது ஒரு பெரிய பேர்டன் மாதிரி நீ நினைக்க ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு இந்த ஐடி செக்டர்ஸ் இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொண்ணுங்க வெளில வரலாங்கிற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலாவே வந்து பார்த்தோன்னா என் கூட வேலை செய்யற நிறைய பொண்ணுங்களுக்கு, நான் முன்னாடியே நிறைய இதுல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து பெருசா அவங்க செலவு பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்களே படிக்கிறாங்க, அவங்களே சம்பாதிக்கிறாங்க, அவங்க கல்யாணத்தை அவங்களே பாத்துக்கிறாங்க. ஆமா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் யாருன்னே நான் பாக்குறேன். அவளுக்கு தெரியுது நான் இதுல பெட்டர்டா, நான் கம்பிட்டண்டா இருக்க முடியும்டா, பட் என்ன விடுங்கடா, உங்களோட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொத்திட்டு இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஏன்னா பார்த்தனா நீ அவ பார்க்கதான் வல்னரபிளா தெரியறா. பட் ஆனா அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுறா. ஆமா அதேதான். வேலை கிடைக்கலன்னா நீ வந்து ஒரு கடையில சர்வரா இது ஒரு கடையில போய் ஏதோ ஒரு லோடு பாயோ இல்ல ஏதோ ஒண்ணா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கியோ, அதே மாதிரி அவளும் ஒரு ஷாப்கீப்பர் இதுல ரெடியா இருக்கா. ஒரு சரியான இடத்துல வாடகை கம்மினா அங்க தங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கா. கரெக்ட். சோ அவ ஈக்குவலி கம்பீட்டிங் உமன் தான் உனக்கு இல்லையா? சோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர். எனக்கு அடுத்த கேரக்டர் நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இது கொஞ்சம் பழைய படம் தான், பட் ஆனா எனக்கு பார்த்த உடனே சில கேரக்டர் உனக்கு பிடிச்சிருன்னு சொல்லுவானுங்க தெரியுமா? அந்த மாதிரி கேரக்டர் வீடுங்கிற படம், பாலுமகேந்திரா வீடு. அந்த படத்துல இவங்க அர்ச்சனா வந்து சுதாங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. வலசரவாக்கத்துல எங்களுக்கு 2 கிரவுண்ட் இருக்கு சார். இஸ் இட்? அந்த காலத்துல அவங்க தாத்தா வாங்கி போட்டது. அடேங்கப்பா, பாதி வீடு கட்டியாச்சு. மேல் கொண்டு ஒரு 1.25 லட்சம், டம்முன்னு ஒரு பெட்ரூம், பாத் அட்டாச், காத்தோட்டமா ஒரு ஹால், லட்சணமா ஒரு கிச்சன், கபோர்ட், சிங்க் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. பவித்திரமா ஒரு பூஜை ரூம், முன்னாடி ஒரு சின்ன வராண்டா, பின்னாடி ஒரு கிணறு, மேல மொட்டை மாடி. எப்படி கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. 1.25 லட்சம் எங்க இருந்து வர்றதா? இந்த சுதாங்கிற கேரக்டர் பார்த்தோம்னா அவ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஒரு நார்மல் ஆபீஸ் ஜாப். அதுல இருந்து வர சம்பளம் பார்த்தோம்னா அந்த ஃபேமிலிய அவதான் பிரெட் வின்னர். அவங்க வீட்டுக்கு அந்த ஃபேமிலிக்கு அவதான் பிரெட் வின்னர். ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு தாத்தா தான் பாத்துப்பாரு அந்த ஃபேமிலிய. பாத்துப்பாரு என்ன செஞ்சு உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாரு. அவர் 80 வயசுக்கு மேல இருக்குங்க, அவரால என்னங்க செய்ய முடியும்? அதாங்க. அப்புறம் ஒரு தங்கச்சி இருப்பா, அவளும் படிச்சுட்டு இருப்பா. இவளுக்கு வர சம்பளம் பெருசா இந்த ஃபேமிலி பிரச்சனைகளை பாத்துக்கிறதுதான் இருக்குமே தவிர மிச்சம் கொஞ்சம் காசு இருக்கும், அவ்வளவுதான். அது போய் இவ கல்யாணத்துக்கு நீங்க சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் இவ இந்த தாத்தா கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஒருத்திக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வரும். என்ன கான்ஃபிளிக்ட் வரும்னா வந்து இந்த வீடு வேலைக்கு ஆகாது, வேற வீட்டுக்கு மூவ் ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இவ ஏற்கனவே வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க, அந்த வீடு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைலு வாடகை போ ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு இப்ப ஜகிள் பண்ணிருக்கோம். நாளைக்கு இந்த பொண்ணு அவ தங்கச்சி படிச்சுட்டான்னா அவளும் பெருசாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. சோ ஈஸியா வி கேன் ஜகிள் இட் அவுட்ங்கிறதா லாஜிக்கா இருக்கும். ஆமா. ஆனா ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். என்னன்னா வந்து வீடு நீங்க காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ வீடு காலி பண்ணணும் அப்படின்னா இவ வீடு தேடுவா. வீடு தேடும்போது பார்த்தா அப்பதான் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டியே வந்து அவளுக்கு தெரிய வரும். இவங்களே ஏன் வீடு காலி பண்ண சொல்லி இருந்திருப்பாங்கன்னா இன்னும் இதுல இருந்து அதிக ரெண்ட்டை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் அந்த லேண்ட்லார்டு. ஆமா. அதே மாதிரிதான் இவன் வெளில போகும்போது வீட்டோட ரெண்டே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இங்க இருந்தா உனக்கு ரொம்ப ரிலவெண்ட் ஆகும் இந்த மூவி. ஏன்னா இன்னைக்கு நீங்க ரெண்ட் கொடுக்கும் போதே உடனே ஒருத்த வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். யாருன்னா வந்து ஏங்க 10,000 5,000 ரெண்ட் குடுக்குறீங்க, இதே இஎம்ஐயா கொடுத்தீங்கன்னா வீடு வந்துருது. ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்படியே நீங்க சேர்ல சாஞ்சு அண்ணாந்து உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படின்னு 30 வருஷத்துக்கு நான் வேலைக்கு போயிட்டே இருக்கணும் இல்லையா சார்? என்ன கீழேதான் தெரியுது அப்படின்னு பார்த்தா அவரோட இந்த பேட்ச் கீழே விழுந்திருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி பேட்ச் கீழே விழுந்திருக்கும். இன்சூரன்ஸ் இல்லங்க, பேங்க் லோன் பேட்ச் கீழே விழுந்திருக்கும். அந்த பேட்ச் போட்டு கிளம்பிடுவார். சரியா? இதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக் தான் அங்கேயும் நடக்கும், அந்த படத்துலயும் நடக்கும். சோ வாடகையா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாடகை நம்ம ஈஸியா கடன் கட்டிட்டாலோ இல்ல வந்து வாங்கல லோனுக்கு இதா கட்டிட்டாலும் நம்மளுக்கு ஒரு வீடு வந்துரும். ஏன்னா எப்ப இருந்தாலும் வீடு கட்டுறதான் பிளானு. நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டாலோ இல்ல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் இவளுக்கு. ஆசை தானே பிரச்சனையே இல்லையா? அந்த ஆசை வந்துடும். ஆசை வந்தோடனே வந்து இவளுக்கு எங்க இருந்தாலும் காசு ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரணும். ஒரு ஆம்பளையா இருந்தா உன் மேல ரொம்ப ஈஸியா ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்துடுது. எப்படின்னு தெரியல. ஏன்னா டிபிக்கலா காலங்காலமா நம்ம பார்த்து அப்சர்வ் பண்றதுல நம்மளுக்கு எப்படி தோணும்னா வந்துட்டு ஒரு ஆம்பளைன்னா அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருவான்ப்பா.
அவன் வந்து பிசிக்கலி ரொம்ப ஏபிள்டா இருப்பான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப காசு திருப்பி கொடுக்கறதுங்கிற நேர்மை வந்து ஒருத்தனோட பிசிக்கல் எபிலிட்டினால முடியாக போற ஒரு விஷயம் இல்லையா, ஒருத்தனோட மென்டல் ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறத மாரல் ஆஃப் த பர்சன் இல்லையா. அந்த விதத்துல பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பெரிய மாரல் இருக்கும், ரொம்ப நல்லவளா இருப்பா, அதுதான் அவரோட பெரிய வல்னரபிலிட்டி இல்லையா. சோ இந்த ரொம்ப நல்லா என்ன பண்ணுவான்னா, எப்படா நம்மளால காசு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாப்ல கொஞ்சம் லோன் ரெடி பண்ண ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் அவளோட லவ்வர் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்குறது, கடைசி வரைக்கும் வேணாம் வேணாம்னு சொல்லுவான், அவன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன அதான் ட்ரூ லவ். அவனுக்கு ஆக்சுவலா இவ இவ்வளவு வல்னரபிளா இருக்கா, இவ்வளவு நல்லவளா இருந்தாலும் அவன் எந்த மாதிரி கேரக்டரா இருப்பான்னா, எப்படியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் இருக்க போறோம், ஆமா அதனால நான் காசு தரேன் அப்படிமா. அவனுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும், அவனுக்குமே அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நீ எப்படியா ஜகிள் பண்ணி குடுத்துருவான்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவன் உண்மையாலுமே இந்த பொண்ணை லவ் பண்றான், இந்த பொண்ணோட எபிலிட்டிஸ் அவனுக்கு தெரியும் இல்லையா. அவன் ஒரு நார்மல் மாப்பிள்ளை கிடையாது. ஒரு பொண்ணை சம்மந்தமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ இவ்வளவு குடுக்கறன்னு சொன்ன, ஏன் இவ்வளவு குடுக்கல, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் மாப்பிள்ளை இல்லையா, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் மாப்பிள்ளை. சோ அந்த மாதிரி ஒருத்தர் சோ இந்த மாதிரி ஜகிள் பண்ணி கடைசியா ஒரு வீடை கட்ட ட்ரை பண்றான் இல்லையா. இப்படி ஒருத்தி கட்ட ட்ரை பண்ணும்போதுதான் என்ன பண்ணும்னா, சொசைட்டில இருக்க ஏற்கனவே சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கு, ஒரு பொண்ணுன்னா ஈஸியா ஏமாத்திடலாம், நீ மிரட்டா பயந்துருவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட கற்பு மேல நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிரும் இல்லையா. கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு டக்குனு தீ குளிச்சிருவா ஈஸியா. அவளை வந்து நீ ஒரு பிரச்சனையில உன்ட்ட வரான்னா அவள் ஈஸியா நீ வந்து இது பண்ணி மீட்டு மூமெண்ட்ல உருவாக்கிடலாம் அப்படிங்கிற எல்லாமும் இருக்கு. அதெல்லாம் கடந்துதான் அவன் வீடு கட்ட ஆரம்பிப்பா. வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி ஏமாத்த ஆரம்பிப்பானுங்க சைட்ல. இப்ப இவளுக்கு நம்மளுக்கு எப்பவுமே வந்து படத்துல ஒருத்தன் ரொம்ப நல்லவனா இருந்தானா அவன் கூட கனெக்ட் ஆயிரும். இவ்வளவு நல்லவனா இருக்கான், ஏன்டா இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு இவனை விட்டுங்கடாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல போயிடும். அந்த மாதிரிதான் நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகும். இவள்கிட்ட பார்த்தா இந்த திருட்டு புரோக்கர் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இவள்கிட்ட இருந்து காசு அடிப்பான். அது போக வீடு பாதியில் நிற்கும் போது ஒரு பெரிய பண கஷ்டம் வந்துரும். அந்த பணத்தை எப்படி வீட்டை எப்படி மேல இது பண்றதுன்னு தெரியாது. முக்கியமா அது ஒரு மழை சீசனா இருக்கும். அதாவது மனுஷங்க பிரச்சனையை தாண்டி என்விரான்மெண்டல் பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா நீ இன்ஜினியர் செங்கல் திருடுவான். இதுல பார்த்தனா ஒருத்தனோட ரைட்டிங் தெறிக்க விட்டுருக்கான் பாரு. இப்போ ஒரு பிரச்சனைய இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்தினாதான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம். அவன் ஜெயிக்கணும், சாம்பியன் ஆகணும் வேண்டிட்டு. இந்த வீடு படத்துல பார்த்தனா நம்ம ஆனா கொஞ்சம் அவேத டாபிக்கா தான் போயிட்டு இருக்கோம், அந்த கதையோட கிராஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். பட் பேசுவோம், ஜாலியா இருக்கும். என்னன்னா அந்த வீடு பாதியில நிக்கும் சரியா. இப்ப வீடு பாதியில நிக்குதுங்கிறது ஒரு பிரச்சனையா எப்ப மாறும்னா மழை வந்துச்சுன்னா. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இது ஒரு ஓப்பன் வீடு, ஃபுல்லா மழை தேங்கிரும். சோ நம்மளால இதே போட முடியாது, அந்த பேஸ்மெண்டே போட முடியாது. அதனால எப்படியாச்சும் அட்லீஸ்ட் கூரையாவது போடணும். அப்படிங்கறதுனாலதான் ஹீரோயினுக்கு ஏற்கனவே காசு இல்ல எனக்கு கொடுக்கறதுக்கு. கூரை போடணும்னா நான் வேற லெவல்ல காசு ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு. அதனால ஹீரோயினை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணுது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு பெரிய கூரைய போடுறான் சரியா. அப்ப அங்க மழை வந்ததுதான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்குவேன். ஆனா கதையோட முடிவுல எப்படி கதை முடியும்னா, இந்த இடத்தையே வந்து என்ன இதுல வித்து இருந்திருப்பானுங்கன்னா, இது வந்து வீடு கட்டுறதுக்கான இடமே கிடையாது, இது வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். ஏன்னா அங்க மழை அதிகமா வரும். புரியுதா. அத வந்து ஒரு கேம்லிங் பண்ணி ஒரு பிரைவரி பண்ணி இவ பேருக்கு எழுதி வச்சிருப்பானுங்க. ஏமாத்தி தலையில கட்டி விட்டானுங்க சரியா. இது பாக்கும்போது உனக்கு செம எப்படி நல்லா யோசிச்சிருக்காங்க இந்த ஆளுங்கிற மாதிரி தோணுது இல்லையா. எவ்வளவு சூப்பரா யோசிச்சிருக்கான் பாடுறாங்கிற மாதிரி இருக்குல்ல. சோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் பிரச்சனை அத்தனையும் தாண்டி அவ எல்லாத்தையும் பண்ணி கடைசியில வந்தா என்ன ஆகும்னா, எவனோ ஒருத்தன் பண்ண பிரச்சனைக்காக இவரோட பிரச்சனை நிலுவையில் இருக்கும். சுபம் எண்டு இல்ல இல்லையா இதுல சுபம் எண்டு கிடையாது. பட் ஆனா இன்னமே இது வந்து இப்ப வீடு கட்டுறதா இதுல பிரச்சனைன்னு பார்த்தா கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ட் உமனுக்கு என்ன பிரச்சனையை போட்டாலும் இந்த எல்லா கைண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் வந்துரும். இப்ப இதுவே வந்து ஒரு கார் வாங்கணும்னு நீ இந்த கான்ஃபிளிக்ட வச்சிருந்தீனாலும் ஆரம்பத்துல எப்படி வீடு கட்டுறதுக்கு எல்லாரும் வந்து நொன்னாயம் பேசுவாங்களோ அதே மாதிரி கார் வாங்குறதுக்கு ஒரு நொன்னாயம் பேசுவாங்க. எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணா கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு காரே ஓட்ட தெரியாது, நீ எப்படி கார் ஓட்டுன்னு பேசுவானுங்க. நீ ஓட்டினால நீ வந்து இடிச்சு உடைச்சிருவேன் செதறுவேன்னு பேசுவானுங்க வந்து.
அதுக்கப்புறம் நீ கார் ஓட்டுற, உன் புருஷனுக்கு கார் ஓட்ட தெரியல, புருஷன் ஓட்ட முடியாத நிலைமையில நீ எப்படி கார் ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. அதனால வந்து எனக்கு இந்த கேரக்டரை இட் ஸ்டேட் இன் தி ஹார்ட் எனக்கு தெரியுமா. ஆமா, ஒரு சில கேரக்டர் தான் உன்னால முடியல, பட் உனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அந்த ஆசையை இது பண்றதுக்காக நீ ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போயிட்ட. அது ஒரு கிளிங்கிங்கான பொசிஷன்ல தான் நின்னுட்டு இருக்கு. ஆமா, ஆனாலும் பரவாயில்ல, நீ அதை பண்ணிருக்கல, அதுக்காகவே நான் உன் கூட இருக்கேங்கிற மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால எனக்கு இந்த சுதாங்கிற கேரக்டரை ரொம்ப பிடிக்கும். உங்க லிஸ்ட்ல அடுத்து என்ன இருக்கு? எங்க லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது ஒரு ஃபன்னி கேரக்டருங்க. என்னதுங்க? என்னோடது வந்து ஜானகி ஃப்ரம் பம்மல் கே சம்பந்தம். வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க வானா, என் கொள்கைக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாதுங்க. காதல்ல தோல்வின்றதுக்காக இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே. ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிறது கால யாரா தூக்கு போட்டு அது கூட தெரியல உங்களுக்கு, வெகுளி பண்ணாகறீங்க. இந்த கேரக்டர் பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, சிம்ரன் வேற லெவல்ல தெரிக்க விட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா இது பேசிரணும், போன எபிசோட்லயே இந்த கேரக்டர் பேசிரணும். பட் அப்புறம் டியூரேஷன் இஷ்யூஸ்ல அப்புறம் கொஞ்சம் இந்த நெட்வொர்க் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னு தூக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே, நல்ல வேலைங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன கேரக்டர் இதான். நல்ல வேலை. எனக்கும் ஆக்சுவலா எப்பவுமே ஃபீமேல் கேரக்டர் சிம்ரன்னாலே எனக்கு இந்த கேரக்டர் தான் தோணும். ஆமா ஆமா ஆமா, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஒரு எலைட் ஃபெமினிஸ்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா. எலைட் நான் எந்த சென்ஸ்ல சொல்லுவேன்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு சினாரியோ எடுத்துக்கோங்க இந்த படத்துல. ஒரு சினாரியோல வந்து இவளுக்கு வந்து நம்ம ஊர்ல இப்போ வந்து ஜென்ரலா என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்றுச்சுன்னா அவ வந்து இதாயிடுவா. அது பேர் என்ன, அவளுக்கு ஏதோ தோஷம் இருக்கு, அவளுக்கு பின்னாடி கல்யாணம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நம்ம சொசைட்டி வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இவளுக்கு வந்து அந்த மாதிரி இவளே வாண்டடா அந்த நிச்சயதார்த்தத்தையே நிப்பாட்டிக்குவா. இவளுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேவா. அதே வந்து இவனோட சேர்த்து வச்சு ஓட்டுவாங்க. யாரோடனா கமலோட சம்பந்தத்தோட சேர்த்து வச்சு ஓட்டுவாங்க ஒரு சீன்ல. இந்த மாதிரி அவனும் அந்த ஆளும் அந்த செயின் அவனோட இதுவும் அவனோட பேச்சும் அப்படின்னு சொல்லி பேசுவா. ஓகேவா. இவளுக்கு வந்து ஜஸ்ட் அவனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டில வந்து வச்சு ஓட்டி பேசும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. அந்த தனிப்பட்ட ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் மொத்தம் தான் அது வந்து இது போகுமே தவிர்த்து சொசைட்டி அவங்களுக்கு காமனா வந்து உங்களை யாரும் கிண்டல் பண்ண போறது இல்லை. ஆனா அந்த கிண்டலே இவளால் தாங்கிக்க முடியாது, இவ வந்து உடனே எரிஞ்சு விழுவா. சோ இப்படிப்பட்ட ஒரு எலைட் ஃபெமினிஸ்டா தான் இருப்பாங்க, ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். நீங்க வந்து இவங்கள ஒரு பக்கா எலைட்டிஸ்ட்னு எடுத்துக்கலாம். இவங்க வந்து இன்னொரு இந்த கேரக்டருக்கு ஒரு சரியான ஐரணி வச்சிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் வந்து கமலோட டைரக்டா சண்டை அப்படின்னு சொல்லி எங்க வரும்னா, இவ வந்து திட்டு கல்யாணம் பண்ணி வச்சதுல இல்ல, அங்க கல்யாணம் பண்ணி வச்சதுல சும்மா சண்டை தான் போடுவாங்க. பிரச்சனைன்னு எப்போ வரும்னா, இவன் வந்து அவளுக்கு ஒரு இன்னொரு பொண்ணை வந்து ஏற்பாடு பண்ணி பொறாமையில வந்து இது பண்ண வைக்கலாம், அவளை வந்து கூட சேர்த்து வச்சிடலாம், ஆனந்துக்கு மாலதியை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. ஓகேவா. அது பேக் ஃபயர் ஆகி இந்த அம்மா அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும். ஓகேவா. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐரானிக்கலா கமலுக்கு வந்து இன்னொரு பொண்ணும் நிச்சயம் ஆயிருச்சு, இன்னொருத்தி லைஃப்ல வந்துட்டான்றது தெரிஞ்ச உடனே இவளுக்கு அவன் மேல இருந்த அந்த ஆக்சுவலா அந்த பொசிட்டிவ்னஸ் லவ் வந்து வெளியில தெரிய வரும். இவன் வந்து இவளுக்கு நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கதையிலயும் வந்து ஃபீமேலுக்கு தான் வந்து ஆக்சுவலா கேரக்டர் ஆர்க் இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவ வேற லெவல்ல காமெடியில செட் பீஸ்ல வந்து தெருக்கி விட்டுருப்பா. ஜென்ரலா பாத்தீங்கன்னா பொண்ணுங்கன்னா ஒரு டம் ஃபீல் செட் பண்ணி அவங்க வந்து காமெடி பண்ணுவாங்க. ஓகே, காமெடி சீன் ஜென்ரலா பொண்ணுங்களை வச்சு எழுதவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மகளிர் மட்டம்ல மொத்தம் தான் வந்து தெருக்கி விட்டுருப்பாங்க. பாக்கி எல்லாத்துலயும் வந்து பொண்ணு வந்து மேஜர் ரோலே பிளே பண்ணிருக்க மாட்டாங்க காமெடி செட்டிங்ல. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் மணி சீன் வந்து அந்த விசில் அடிக்கிற சீன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான் இந்த அம்மா. இவன் வந்து தலைகீழா தூக்கு போட்டுக்குவாங்களா, இவ வந்து தெளிவா பேசிட்டு இருப்பா. ஜென்ரலா பொண்ணுங்க டம்பா இருப்பாங்க, இந்த இடத்துல இவ தெளிவா இருப்பா. யாராவது தலைகீழா போய் தூக்கு போட்டுப்பாங்களான்னு அது கூட தெரியலங்க, நீங்க வெகுளி பொண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா அவ வந்து ஜென்ரலா எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க டம்பா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து பையன் தான் டம்பா இருப்பான். இவ வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு அப்ரைட் உமனா இருப்பா. அவளுக்குன்னு சொந்தமா ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கும். அந்த இதுல வந்து அவ ஸ்ட்ராங்கா அந்த ஒரு பிலீஃப் வச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் பேசிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி இந்த கேரக்டரோட சைல்ட்ஹுட் கேரக்டர் நான் ஒன்னு சொல்லிட்டா, ஆலெக்ஸ் ஃப்ரம் மாடர்ன் ஃபேமிலி. ஆமா, பெருசானா இப்படிதான் இருப்பா. ஆமா, அதே மாதிரி இப்ப அமிலி இருக்கால்ல,
ஆமா அமிலி வந்து மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஜோனுக்கு வராமையே இருந்ததுதானே இப்படிதான் இருப்பா. ஆமா இது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க. ஒரு காமெடி படத்துல இருக்க கேரக்டர் எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செமலேடான கேரக்டரா மாறுனதுனாலதான் நம்ம இவ்வளவு இத திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கோம் இல்லையா. எனக்கு இந்த ஜானகிங்கிற கேரக்டர் என்ன சொல்றது, இப்படி ஒரு கேரக்டர் இது நம்ம எழுத வேண்டிய கேரக்டராங்கிற மாதிரி ரொம்ப நாளா தோணும். என்னன்னா இப்போ இந்த கேரக்டர் எப்படி உருவாச்சுங்கிறதுல இருந்து நீங்க வரணும். இப்ப நம்மளுக்கு ஜானகியோட ஒரு 28 வயசு 30 வயசுல இருந்தா நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஜானகி. ஜானகியோட குழந்தை பருவத்துல இருந்து நம்மளுக்கு காமிச்சிருந்தா அவன் யாருன்னா எப்படி பசங்க ஸ்கூல்லயே வளர்ந்து வெர்ஜின் பொண்ணுங்களே இல்லடா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால வாழ்வானு தெரியுமா. அவன் ஸ்கூல்ல படிச்சிருப்பான் பசங்க கூட. காலேஜ் வரும்போது இந்த படம் வரும், வெர்ஜின் பொண்ணுங்க டைனோசர் காலத்துல இறந்துட்டாங்கிற படம் வரும். அப்போ வெர்ஜினிட்டி தான் வேற லெவல்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வருவானுங்க சிங்கிள் பசங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்கு, மரண சிங்கிள், இந்த சிங்கிள் கேங் இருக்கு. இந்த எருமசாணி வீடியோ எல்லாம் பாப்பானுங்க. இன்னொருத்தர் இருக்கானே அவன் பேர் என்ன, மைக் செட்டு. அதான் சரியான கிற்குதியானுங்க, வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைச்ச. பட் இவனுக்கு எல்லாம் போட்டுட்டாகணும். அதான் இந்த மொரட்ட சிங்கிள் கேங்கா மாறிடுவானுங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜென்மத்துல அவன் ஒரு பொண்ணு வந்து இவங்க எல்லாம் யாருன்னா ஒண்ணு கூட கிடைக்கலையேன்ற ஏக்கத்துல அப்படி ஆப்போசிட். என்ன ஆகுனா இது ஆரம்பத்துல இருக்கும் இந்த ஏக்கம். அதுக்கப்புறம் அவன் மொரட்டு சிங்கிள் குரூப்போட அவனை ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அப்புறம் there is no way return. இப்ப அவனுக்கு எவனா ஒருத்தன் அவனை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவனால அடுத்த அந்த ஒரு சின்ன கேட்டு திறக்கும் சரியா. ஆனா அந்த கேட்டுக்கு அவன் ஒரு 300 கிலோமீட்டர் நடக்கணும் புரியுதா. கேட்டு அப்புறமும் ஒரு 300 கிலோமீட்டர் நடந்து போனாதான் அவனுக்கு அந்த ஆன்மீகம் இன்னும் பலம் கிடைக்கும் சரியா. இப்ப ஜானகி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அதான் அவன் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கான் மாப்ள. படிச்சு அவ பொண்ணுங்க கூடயேதான் அசோசியேட் ஆயிருக்கா சரியா. ஏதோ அவ ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஏன்டா ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு கட்டத்துல யோசிக்க தோணுச்சுன்னா, நான் சிம்பிளா என்ன இது பண்ணிப்பேன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஏன்னா நான் ரொம்ப இன்டெலெக்சுவல். நான் இன்டெலெக்சுவலா இருக்கனாலதான் என் மேல எல்லாரும் பொறாமையா இருக்காங்க. நான் பொறாமப்பட்டுட்டே சுத்திட்டு இருக்கீங்களாடா, நான் பார்த்து இன்னும் இன்டெலெக்சுவலான ஜோனுக்கு போறேன். நான் வந்து என்ன ஒரு தனி குரூப்ல நான் ஒரு குரூப்பா என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நீ அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு குரூப் ஏற்கனவே சேர்த்திட்டானுங்க மாப்பிள்ள, 4 பேர் தான் மாப்பிள்ள சேர்த்த முடிஞ்சு, அதனால உன்னை நெக்லெக்ட் பண்றேன்னா நீ என்ன பண்ணுவ, டக்குனு நீ ஒரு குரூப் சேர்த்த ட்ரை பண்ணுவல்ல. நீ ஒரு குரூப்ல இல்லனாலும் நான் ஒரு குரூப்ல இருக்கேன்னு சொல்ல ட்ரை பண்ணுவல்ல. அதான் ஜானகி பண்ணிட்டு இருப்பா. அவன் வந்து ஏதாவது ஒரு குரூப்ல டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஈஸியா இதெல்லாம் வந்துருதுல. எனக்கு சரி உங்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜானகி என்ன சொல்லுவா, எனக்கு ஆம்பளைங்களை பிடிக்காது, பொதுவா எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு இல்லையா. அப்படி சரி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு ஃபெமினிஸ்டா தெரியுறீங்க எனக்கு அப்படின்னு யாரா சொல்லியிருந்தாங்கன்னா உடனே அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஃபெமினிஸ்ட் ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் ரொம்ப என்ன சொல்றது கேட்ட மட்டுமே பரப்பிட்டு இருக்கு, அதனால அது கூட சேர்ந்துடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா சரியா. இப்ப அந்த இடத்துல இருக்கா. இந்த இதுல என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் மூலமா இவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடத்துக்கு தள்ளுறானுங்க இல்லையா. ஒரு சேலஞ்சுக்கு தள்ளி நம்மள வந்து அந்த இது மைதானத்துக்குள்ள தள்ளி விட்டாதான் குத்து சண்டையே போட முடியும். அதுக்கப்புறம் தான் எவனா ஒருத்தன் கத்துவான், திங்க பாடுற அப்படின்னு கத்து, திங்கமா அப்படின்னாவது நம்ம அட்லீஸ்ட் அதுல தோப்போம் இல்லையா. அப்பதான் ரிசல்ட் தெரியும் நம்மளால முடியும். இல்லன்னா நம்ம மான் கராத்தா படமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கோமாளியா இருந்தாலும் உங்களால ஈஸியா ஜெயிச்சிட முடியும். கரெக்டா. எவனா ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கணுமே உங்களை. அதை தள்ளி விடுறதுதான் இந்த படத்துல வர கான்ஃபிளிக்ட். ஜானகி புடிச்சு தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டா நம்ம பையன் வந்துருவான். யாரு நம்ம சம்பந்தம், இந்த டூடு, இந்த நைகிலிஸ்ட், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குள்ள வர சம்பந்தம். அவன் யாருன்னா வந்து அவனுக்கும் கிட்டத்தட்ட பிடிக்காதான். அப்படியே ஆப்போசிட். அவன் மொரட்ட சிங்கிள் ஆஞ்சநேயரா ஐடென்டிஃபை பண்ணி. அவன் ஏன் ஆஞ்சநேயர் பக்கமா இருப்பான்னு தெரியும்ல. இவன் வாட்ச்ல இருந்து சவுண்ட் கேட்டு இருக்கோம், ஆஞ்சநேயர் என்ன கூப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்லி. அவன் யாருன்னா இந்த மாதிரிதான் புரியுதா. திடீர்னு யாரா ஒருத்தங்க வந்து அவன் மேல அந்த ஒரு பொண்ணோட கை அது வந்து முருகன் தெரியுமா அப்படின்னு மாறிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஆள் தான்.
ஆமா. பட் ஜானகி ஆக்சுவலா ஜானகியுமே நம்மள மாதிரி ஒருத்தி தாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ அந்த அந்த மாதர் சங்கம் குரூப் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், ஓகேவா? அவளுக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு அப்ளாஸ் எதுவும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்டே பெயிட்டா போட்டு கேட்ச் பண்ணுவா. அந்த கொடுமையை நானே என் கையால பண்ணி வச்சேன். இன்னைக்கு அவ கண் கலங்கி நிக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளோட இதை போட்டு பாத்துருக்கியா? அதான்டா இந்த ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது நம்ம நம்மளுக்கே தோணிருக்கு தெரியுமா? ஆமா, நிறைய விஷயம் தெரியாம நம்ம டம்பா இருந்தாலே சந்தோஷமா இருப்போம் போல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. கரெக்ட், அதேதான். ஜானகிக்கு தேவை அதுதான். எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்டெலெக்சுவாலிட்டி இருக்கும், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டம்ப்னஸ் இருக்கணும். ஆமா ஆமா. அதாவது இப்ப யூடியூப்ல சோலோ கிரியேட்டர்ஸ் விசஸ் இந்த 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 என்னது மல்டி ஏதோ கிரியேட்டர் என்னமோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா நீ உடனே உங்க இன்டெலெக்சுவாலிட்டி எடுத்துட்டு போயிட்டு இங்க நான் ஒரு கருத்து சொல்லி ஆகணுமே போனா நீ ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவேன். வேஸ்ட் பண்றது இன் சென்ஸ் உனக்கு போர் அடிக்கும், நீ தேவைப்பச்சே எல்லாம் ஒண்ணு உட்காந்து இருப்ப. அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா உன்னோட டம்ப் போர்ஷன் ஆஃப் மைண்ட் தான் ஒர்க் ஆகணும். நாம போய் குக் வித் கோமாளி போட்டு கிளம்பிடணும். இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு அந்த டம்ப் போர்ஷனை தான் ஜானகியோட மைண்ட் தேடிக்கிட்டே இருக்கு. சரியா? ஒரு நியூட்ரல் பொசிஷன் அடையணும்னா அந்த டம்ப் போர்ஷன் ஆஃப் இதாதான் தலைவன் வரான். கம்ப்ளீட் டம்பா இவளை புடிச்சு புஷ் பண்ணி போய் அந்த கொஞ்ச நேரம் டம்ப்ல இரு அப்படின்னு சொல்லி இருக்க வச்சு ஒரு கட்டத்துல கிராஜுவலா இட் பிகம்ஸ் லவ் இல்லையா? ஆமா ஆமா, அதேதான். ஒரு பேட் அவனோட நைவிட்டில இருக்கிற குட்னஸ் அவ ஆக்சுவலா அப்பதான் தெரியும். அதேதான். ஒரு பேட் சைடே பாத்துட்டு குட் சைட பாக்கும்போது சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் வந்துருது இல்லையா? சோ அதான் எனக்கு இது கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸ் கூடயுமே நீங்க அசோசியேட் பண்ணலாங்க. கரெக்ட். சாதாரண ஒருத்தன் ஒரு படமே பிடிக்காதுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். மிஷ்கின் ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் பாட்டு அவரு படமே பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுத்திட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அடிச்சு உட்கார வச்சு ஓனாய் மாட்டுக்குட்டியும் பாடுறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பாக்க வச்சேன்னு வச்சுங்களேன், ஆஹா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளில சொல்லுவான். ஆமா. ஆனா அது இன்னும் டேஞ்சரா மாறும். எப்பன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்த்து நேரா வீட்டுக்கு போயிட்டு சரி மிஷ்கின் கனியா மாறிட்டு நம்ம சைக்கோ பாப்போம் அப்படின்னு பாப்பான், ரத்தம் எடுத்து செத்துருவான். அந்த ஆரம்பத்துல அவனை பண்ண வைக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் அவன் he should take his own decisions வரதான். சின்ன சின்ன டெசிஷன்ஸ்ல நிறைய ஜானகியோட ஃபார்ம்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஆமா. ஒரு 40 வயசுல ஒருத்தன் எனக்கு பெயிண்டிங் தான் பேஷன் போல அப்படின்னு அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதா இருக்கட்டும். 60 வயசுல வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் மேரேஜ் இஸ் a failure அவனுக்கு புரிய வரதா இருக்கட்டும். அதேதான். எல்லாமே அவன் he should give it a try. அதேதான். அந்த he should give it a tryங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு தெரியுமா? அதுதான் ஜானகி. ஆமா, கரெக்டா? சோ அதுதான் இது ஒரு வேற லெவல் ஃபன்னி கேரக்டரா இத செட் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப பர்சனலான கேரக்டருங்க ஜானகி. உண்மையிலே எனக்கும் தாங்க. ஏன்னா ரியல் லைஃப்லயே ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்கு. ஓ, இப்ப அவங்களுக்கு இன்டைரக்டா டெடிகேட் பண்றீங்க இல்லையா? டெடிகேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானகி கேரக்டர். சோ அடுத்து கமிங் டு மை கேரக்டரா? ஆமா, உங்களோட ஃபைனல் ஒன். என்னோட ஃபைனல் கேரக்டர் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆல்தியா ஜான்சன் ஃப்ரம் தரமணி. நான் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் உமன், வாழ்ந்துடலாம். ஆனா அவனை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும். இதே பூமியில சேம் பிளானட், டால்ஃபின்ஸோட நீந்துட்டு இருக்கலாம், நிலாவுக்கும் போயிருக்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கும். must be somewhere around. ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் ஆல்சோ ஃப்ரம் ராம்ஸ் யூனிவர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரியேட்டர். வைத்து மாமா தம்பி. அவன் ரொம்ப வருஷமா ராம் கனின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறானுங்க. அதான் எனக்கு ஆல்தியா ஜான்சன் ஏன் பிடிக்கும்னா, ஒருத்தன் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் இங்க பார் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கவே மாட்டேங்கிற, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னா போடா மயிறு அப்படின்னு சொல்ற ஒருத்தி. அதனால எனக்கு ஆல்தியா ஜான்சன் பிடிக்கும். ஏன்னா போடாம இருந்தா சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு அதே சொன்னா இவன் என்ன சொல்றான், போடி நீ எப்படி இருக்க நான் பாக்குறேன் போடி அப்படின்னு தான் சொல்லுவான். சொல்ல மாட்டான். ஆனா அந்த பையன் மட்டும் கேட்கும் போது என்ன சொல்லிடணும்னா, ஏங்க நீங்க இல்லாம எப்படிங்க நான் இருப்பேன் தனியா இந்த உலகத்துல, அதுவும் என் பையனுக்கு இனிஷியல் போடுறதுக்காவது நீங்க வேணாமா அப்படின்னு மயிரே போச்சு போடான்ருவா.
நான் என் பையனுக்கு ஆல்தியா ஜான்சன் பேர் வச்சுக்க, சன் ஆஃப் ஆல்தியா ஜான்சன் போட்டுக்கிறேன், கிளம்பிட்டே அப்படின்றவா. சோ அதனாலதான் எனக்கு ஆல்தியா ஜான்சனை பிடிக்கும். ஆல்தியா ஜான்சன்ங்கிறவ எப்படின்னா, இப்போ நம்ம எடுத்த கேரக்டர்ஸ்லயே நம்ம முன்னாடி பேசணும் தெரியுமா, என்கிட்ட நீ கேரக்டர்ஸ் எடுக்கும் போதே கேட்டேன், ஏங்க எல்லாமே ஒரு மாதிரி கற்றுணர்ந்த பெண்களா போட்டிருக்கீங்க, கொஞ்சம் டம் கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு இப்ப நீங்க வந்து இப்ப ஆல்தியா ஜான்சன் நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ இப்ப இருக்க பொசிஷனை நம்ம பாக்குறோமே தவிர முன்னாடி கடந்த போர்ஷன் நம்ம பெருசா நோட் பண்றதே இல்லை. ஏன்னா படத்துல இது காமிக்கல. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்ன அந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா யூ டென்ட் டு திங்க் வாட் வில் பி ஹர் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. இப்ப அதாவது இப்ப கதை ஓபன் பண்ணிட்டா, ஹீரோ வந்துட்டா, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது நம்மளுக்கு தெரியும். ஆனா படத்தை முடிச்சிடும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, குழந்தைங்க எல்லாம் பெருசாச்சு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாசிட்டிவ் யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரிதான் எனக்கு ஆல்தியா ஜான்சன் இவ ஒரு நார்மலான பொண்ணாதான் இருந்திருப்பா. ஒரு நார்மல் ஸ்கூலிங், ஒரு நல்ல ஆளை புடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற இது இருந்திருக்கும். அப்புறம் ஏற்கனவே பேட்ரியார்கில் என்னென்ன பிலீவ்ஸ் வந்திருக்கும், என்னென்ன மாரல்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஒரு பிப்ளிக்கல், முக்கியமா ஆங்கிலோ இண்டியனா இருக்கும்போது கண்டிப்பா ரெகுலர் சர்ச் கோயரா இருந்திருப்பா இல்லையா. ஒரு பிப்ளிக்கல் பிலீஃப் இருக்கும் அவளுக்கு, எல்லாம் இருக்கும். இது எல்லாம் இருந்து அவ வீட்டுல சொன்ன ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றாவ. கல்யாணம் பண்ணி சரி இவன் தான் நம்மளோட என்ன சொல்றது சோர்ஸ் ஆஃப் இது போல, ஆமா இவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம் ஒரு நிலைமையிலதான் பார்த்தா he turns out to be a gay. இதுதான் ஒரு லைஃப் ஆல்டரிங் மொமெண்ட்னு சொல்லுவேன் நான். கரெக்டா? ஏன்னா இப்ப எப்படின்னா, நீ வந்து ஏங்கிற ஒரு யூனிவர்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க சரியா, நீ வந்து இதுதான் பிலீஃப்ஸ், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இது எப்ப வரைக்கும் உண்மையா இருக்கும்னா, உன் வீட்டுக்கு மேல ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து நிக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கும். நீ வெளில வந்து பாக்கும்போது ஒருத்தன் ஒரு கண்ணோட ஒரு கிரீன் கலர் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு ஷட் அப் யூ மதர்ஃபக்கர் அப்படின்னு சொன்னாதான் உனக்கு புரியும். ஏலியன்ஸ் ஒண்ணு இருக்கு, ஏலியன்ஸ்க்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் போல, அவனுக்கு மூஞ்சி இப்படி இருக்கும், நீ பிலீவே பண்ணுவ. அது வரைக்கும் அது உனக்கு பொய் இல்லையா. உனக்கு ஒண்ணு நடந்தா உண்மை. சோ அப்போ ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீ என்னைக்குமே புரிஞ்சுக்கவே மாட்டேன். கரெக்டா? ஏற்கனவே முன்னாடி சொன்னதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருப்ப. கரெக்ட். இது எல்லாம் எப்ப மாறும்னா, உன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ உன்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும் போதுதான். கரெக்டா? அப்படின்னா எல்லாமே ஓப்பன் போயிடும். சோ இதுவே நடந்துருச்சு, இது என்ன வேணா என் வாழ்க்கையில நடக்குங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவேன். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல ஆல்தியா அவளுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், எஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் கே. இப்ப என்ன பண்ண முடியும்? நான் சிங்கிள் உமனா இருக்கிறத வந்து அது வந்து இந்த சொசைட்டில பேடா இல்ல வந்து அவன் ஒரு கேன்றது வெளியில தெரியறது பேடான்னு பார்த்தா அது அந்த வெயிட்டிங் அந்த தாட் வந்து அவ சிந்தசைஸ் பண்ணி உருவாக்குன ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவ யோசிச்சது எப்படி யோசிச்சிருப்பான்னா, ஆமா இவங்க இப்ப என்னால என்ன பண்ண முடியும், அவ கேப்பா. அப்ப உடனே அப்ப எப்படா என் கூட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்ட, அப்ப எப்படா என்ன லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ற மாதிரிதான் அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்பதான் அவளுக்கு புரிய வரும். அவ அப்ப கூட என்ன நினைப்பானா, சரி ஓகே இது ஒரு மென்டல் சிக்னஸா இருக்கும் போல கேட்டு இப்ப இவ கன்ஃபரன்ட் பண்ணதுனால இதுக்கப்புறம் இவனால என்ன லவ் பண்ண முடியுமான்னு பாக்குறாவ. அவன் கிளியரா சொல்லிட்டா முடியாது, இது மென்டல் சிக்னஸ் எல்லாம் இல்ல, என்னால அவன் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அவளோட ப்ரையாரிட்டி என்னவா இருந்திருக்குன்னா லவ்வா தான் இருந்திருக்கு இன் மேரேஜ். இப்ப என்ன ஆயிருதுன்னா அது இல்லன்னு ஆகி போயிருது. சிம்பிளா அவளே கேட்டுக்கிறா, லவ்வே இல்லாத ஒரு மேரேஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளா இந்த தாட்டை போட்டு யோசிக்கும் போது அவளுக்கு ஆப்வியஸ்லி தோணிருக்கும், ஆமா நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான், நம்ம சிங்கிள் உமனா இருந்துடலாம், அவனால இருக்க முடியாது, நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருந்துடுறான். கரெக்டா? இப்ப இப்படி ஒரு லைஃப் ஆல்டரிங் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியும், ஒருத்தன் மேல நீ வேற லெவல் ப்ரிஜுடிஸும் வச்சிட முடியாது, ஒருத்தன்ட்ட நீ வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிட முடியாது. அவனோட இண்டிபெண்டன்ஸா அவனுக்கு நீ ஆஃபர் பண்ணிடணும். அப்பதான் இவன் வந்து இந்த விஷயத்த வெளில சொல்ல, அவன் ஹஸ்பண்ட கிளம்ப சொல்லிட்டா. இப்ப அவன் ஹஸ்பண்டுக்கு இந்த பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லவ் இல்லைனாலும் மென்டலா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த கில்ட் இல்ல, நான் என்ன சொல்றேன், இவன் மேல ஆண்ட்ரியா மேல ஒரு பெரிய லவ் இருக்கும்ல. எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணல, எனக்கு ஒரு இப்படி ஒரு லைஃப் ஆல்டரிங் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காவ, அதுதான் என்ன விட்டுட்டா, இவ்வளவு நல்லவளா அப்படிங்கிற
என்ன சொல்றது, மரியாதை நிமித்தமான ஒரு பெரிய லவ் கிரியேட் ஆயிருக்கும். கரெக்டா? ஆமா. அதன் மூலமா ஆண்ட்ரியாக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா. சோ ஒருத்தனுக்கு நம்ம குடுக்குற ஃப்ரீடம் தான் அவனுக்கு ஒரு அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்ங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப இப்படி ஒருத்தி இருக்கா, சரியா? ஆனா ஸ்டில் லவ்ங்கிறது ஒருத்தனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னொருத்தங்கிட்ட இருந்து வர மியூச்சுவல் லவ்ங்கிறது ஒருத்தங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்ப இவளுக்கு தெரியும் லவ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, ஓரளவுக்கு தெரியும். கரெக்டா? லவ்வோட ஃபார்ம்ல வர இன்னொருத்தனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இவளுக்கு தெளிவா தெரியும். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு லூசு மாக்கா வரான். அவன் ஏற்கனவே எந்த ஒரு இதுல வரான்னா, ஏங்க நான் ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிச்சேங்க, என்கிட்ட காசெல்லாம் அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா, சரியா? அப்ப அவன் யாருன்னா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். மாப்பிள்ள சேனலை மாத்தணும்னு டிவில இருந்து இறங்கி வெளில நடந்து போயிட்டு இருக்கான் இவன், சரியா? இவன் வந்து ஆல்தியா ஜான்சனை பாக்குறான். பாத்து போட்டு என்ன பண்றான், நேரா வரான் வந்து ஒரு நார்மல் இன்ட்ராக்ஷன், சேம் பிசிக்கல் அண்ட் மென்டல் அட்ராக்ஷன், எல்லாம் அட்ராக்ஷன் கிட்ராக்ஷன் எல்லாம் கலந்து பெரிய இதாகி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து ஆரம்பத்துல இந்த லவ் பண்ண வைக்கிறதுக்கு இவனுங்க எல்லா பல்ட்டியும் பண்ணுவானுங்க. குரங்கு பல்ட்டி பாருங்க சார், தொப்பி பிடிக்கிற பாருங்க சார், எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் பார்த்தனா கிட்டத்தட்ட எல்லாமே, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், டெக்ஸ்டிங்ல என்ன பண்றோம், எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா கிமிக்ஸையும் நீ கிரியேட் பண்ண ட்ரை பண்ற இல்லையா? அததான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து உங்க அப்பா பெண்குயினா, இப்ப பாருங்க நான் பெண்குயின் டை வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிப்பாரு. புரியுதா? எல்லாம் பண்ணுவான். எல்லாமே எதுக்குன்னா இவளை அட்ராக்ட் பண்றதுதான். கரெக்டா? மேபி ஜெனியூனா பண்றானோ இல்லையோ, பட் பண்ணணும்னு தோன்றது இதுக்குதான், இதுதான் காரணம் இல்லையா? அத பண்றான். சோ தே ஃபால் இன் லவ். ஒரு கட்டத்துல எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்மால் யாரு, பேட்ரியார்கி முதுகுல பேட்ரியார்கின்னு பத்தகத்தி இருக்காரு. என்ன பண்ணுவாரு, என் கூடதான் நீ செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். யாராவது ஒருத்தங்க சிரிச்சு பேசிட்டாலே அவன் எப்படி சிரிச்சு பேசலாம், நான் ரிமோட் அவுத்தனாதான் நீ பேசணும் அப்படின்னு சொல்றாள். அப்ப என்ன பண்ணுவான், போய் பஞ்சாயத்து போட்டுறான் உடனே. அப்பதான் நம்ம ஆளுக்கு இவன் வந்து ஒரு நார்மல் பொண்ணுகிட்ட பஞ்சாயத்து போட்டுதான் வச்சுக்குவேன். இன்னைக்கு நைட் போய் அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து சாரிடா தெரியாம பண்ணிட்டேன் மனுஷன் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ஆல்தியா ஜான்சன். அவளுக்கு ஏற்கனவே தெரியும், பார்த்தா ஃப்ரீடம் தான்டா அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், அத கொடுத்தாதான் ஜெனியூனிட்டி இருக்கும், அது வரைக்கும் ஜெனியூனிட்டி இருக்கும். நீ யாருன்னே தெரியல, நீ வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு, சம்பாதிக்கவும் இல்ல, நான் லவ்ங்கிற ஒரே இதுக்காக என் வீட்டுல உனக்கு இடம் கொடுத்துருக்கேன், நீ வந்து என்கிட்ட மயிறு மாதிரி பேசி. அவனுக்கு பாத்தியா, இன்னொன்னு அவனுக்கு தனியா வேலை செய்யவும், இவன் வேலை செய்யறதும் பிடிக்காது. நான் வேலை செஞ்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுட்டு இருப்பேன். எது 10,000 சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், இந்த பிளாட்டுக்கே 30,000 வாடகை மாதிரி இருக்கும், சரியா? நம்ம வர்ற காசு வச்சு சந்தோஷமா இருப்பாங்கிற டைப் அவன். இவர் என்ன நட்சத்திர ஜன்னலில் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கான் அவன். நம்மளால போயிட்டு சொல்லும் போது அவன் சொல்லிடுவான், மூடிட்டு கிளம்பு பண்றான். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இங்க வேற இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருக்காது, கொஞ்சம் மூட்டி கிளம்பிடுவான். ரெண்ட் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் 3 மாசம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவேன். அதான் நீ கிளம்பி பண்ணிட்டு இருக்க, பொச்சை மூட்டி கிளம்பு அப்படின்னு. இந்த பொச்சை மூட்டிட்டு கிளம்புங்கிற வார்த்தைக்கு ஒரு பொண்ணு அட்டைன் ஆகணும்னு வச்சுக்குவேன், நம்ம இவ்வளவு நேரம் பேசின கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வரணும். கரெக்டா? நீங்க அத ஆவரேஜ் ஒரு, அதாவது எப்படி சொல்றது, இது வந்து இப்படி நம்ம சொல்றது வந்து ஸ்டீரியோடைப் பண்றதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க ரெகுலர் ஒரு இந்தியன் உமனால இத பண்ண முடியாது. இவங்க அதனாலதான் இவளுக்கு தனியா ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருப்பாங்க. இவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா இவன் வந்து இவங்களோட இதுல வந்து டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம், சோ அவளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போறதுங்கிறது வந்து இவளுக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்றது வந்து இவளுக்கு பெரும் பஞ்சாயத்தா இருக்கும். சோ கடைசியில வந்துட்டா வந்து மூடிட்டு கிளம்புட்டா. சோ அவன் வெளில போறான், வெளில போயிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது கரெக்ட், அவ சொன்னதான் கரெக்ட். அதுக்கு நடுவுல அஞ்சலியை பிடிச்சி எடுத்து விட்டுருவாருங்க. அஞ்சலியை பிடிச்சி ஏதோ பண்ணுவான் அந்த நாய், சைக்காட்டிக் நாய், அவனை பத்தி எல்லாம் பேச முடியாது. அதை இதையும் பண்ணிட்டு கடைசியா என்னமோ சுத்தி அடைச்சு கடைசியா வருவான். அப்ப தெரிஞ்சிடும் அவனுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுப்பான் இல்லையா? புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஒரு வழி ஓபன் பண்ணி விடணும்ல, எட்டி உதைக்கணும்ல அவனை ஃபர்ஸ்ட் பேக் கேட்ல. அப்பதானே இது ஆத்துல விழுந்து அருவியில இருந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் கீழே வந்து டிச்சு வழியா வந்து வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்து நிக்க முடியும். அப்ப தெரியும் எட்டி உதைக்க ஏன் எட்டி வச்சா,
நம்ம தப்பு பண்ணதுனால எட்டி வச்சா, தப்பு பண்ணாம இருந்திருக்கணும் தெரியும் இல்லையா? ஆமா சோ அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட இவ ஜாங்கோ அன்சைன் மாதிரி தான்டா இவ. ஆமா 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 இவ வந்து இவ பாத்துட்டே இருந்திருக்கா, எப்ப மோளம் பேசு பேசணும்னு சாட்டை எடுத்து ஒரு வெளுப்பு நாயே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த காயம் ஆறி திரும்பி வரும்போது தெரிஞ்சு வச்சு அவருக்கு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ சி ஆல்தியா ஜான்சன் as the Django Unchained of all the women characters in Tamil cinema. சோ we come to the last character இல்லையா? இது ஆக்சுவலா வந்து கிக் அவர்கள் வந்து எனக்கு சூஸ் பண்ண தெரியலன்றதுனால சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு கேரக்டர். இல்ல சூஸ் பண்ண தெரியலன்ட்டு இல்ல, இது எப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த கேரக்டர் பிடிக்கும். ஆமா ஆனா எவனோ ஒருத்த ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிடுவான் தெரியுமா? ஆமா என்கிட்ட 3 இருக்குது இந்த ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான். ஆமா நான் சொல்லனாலுமே இந்த கேரக்டர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உண்மைதான். அந்த அது இல்லாம அந்த கேரக்டர் பிளே பண்ண ஆளு வந்து கண்டிப்பா பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மர்ஸ்னா அந்த அம்மா இருந்தே ஆகும். ஆமா 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 நம்ம இப்ப எப்படி சிம்ரனை சொல்லிட்டு இருக்கோமோ ஆப்வியஸ்லி அந்த அம்மாவும் இருக்கும். சோ திஸ் இஸ் லீலா ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ் இல்லையா? மேடம் நாங்களா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், சயின்ஸ் குரூப் தான். அதுல இந்த பாட்னி ஜுவாலஜிலாம் கூட இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து ஸ்கூல்லே எல்லாமே சொல்லித்தராங்க. எல்லாமேனா உங்களுக்கு புரியுதுல, எல்லாமே எடுக்கிறாங்க. எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மேட்டர் படம் இருக்கா மேடம்? நம்ம தியாகராஜன் குமார் ராஜாக்கு பம்பி விடுறோமானுங்க. பட் பரவாயில்ல, நீங்க தியாகராஜன் குமார் ராஜா இந்த கேரக்டர் ஆக்சுவலா எழுதின நலன் குமார் சாமி இல்லையா? எழுதி விட்டுருக்காரு, என்ன பண்றது? சரி ஓகே, நம்ம வந்து கம்மிங் டு த கேரக்டர். இவளோட ஹஸ்பண்ட் யாருன்னா வந்து ஒரு லூசு. என்னன்னா இந்த ஒரு டிவைன் மொமெண்ட் அவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு அவனா பிலீவ் பண்ணிட்டு ஃபேமிலி அபேண்டன் பண்ணிட்டு கிளம்பி இருப்பான் ஒரு பைத்தியம். அதாவது அவன் யாருனாங்க, போன வருஷம் நம்ம பக்கத்து தெரு மாணிக்கத்துக்கு லாட்டரி அடிச்சு 50 லட்சம் அப்படின்னா வீட்டுல இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போய் லாட்டரி வாங்கிட்டு வந்துருவான். ஆமா ஆமா அந்த மாதிரி அந்த லாட்டரி அடிக்கிற வரைக்கும் அவர் அந்த பிலீஃப்ல இருப்பாப்ல. நாளைக்கு எவனா ஒருத்த வந்து ஈமுக்கோழி வாங்கினா இன்னைக்கு 1 லட்சம் கையில கொடுத்துறானா ஈமுக்கோழி வாங்கிட்டு வந்துருவான். டே லூசு, இது கடன் கட்டுறது லோன் கட்டுறதுக்கு இந்த காசுறான்னா ஈமுக்கோழி வருது, காசு எல்லாம் தருது, அதுக்கப்புறம் நம்ம பணக்காரன் வரேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். அதே மாதிரி நித்யானந்தா போய் லைன் நின்னு 10,000 கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வரத்தையும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும்னா கிளம்பி போயிருவான். கரெக்ட். அந்த மாதிரி ஆளு. ஆனா என்ன பிரச்சனைனா அவன் செலவு பண்ற காசெல்லாம் அவன் சம்பாதிக்க மாட்டான். அதான் பிரச்சனை. அவர் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வழியை தேடிட்டு இருப்பாப்ல, அவ்வளவுதான். ஆமா ஆமா அவர் ஒரு சோல் சர்ச்சர் மாதிரி ஆளு. ஆமா இப்போ இவர் என்ன அப்படின்னு தேடிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ வந்து இவரை வேணாங்க, இவரை பத்தி பேசி இவர் கேரக்டர் முட்டா பசங்களை பத்தி பேசுறதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இவங்களை நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிறோங்க, ரொம்ப ஈஸியா இவங்களை ஐடென்டிஃபை. நீங்க லீலா உங்க லைஃப்ல டெய்லி பார்க்க மாட்டீங்க, ஆனா பண்றது இல்ல நம்ம பொண்ணு பண்றது இல்லையா? அதுதான் ஜாலியா உட்காந்துக்கிறது. மாப்பிள்ள நம்மள மாதிரியே ஒருத்த போய்கிட்டு இருக்கா, மாப்பிள்ள கரடி கட்ட போல அப்படிங்கிற. அதேதான். சோ இப்படி வந்து இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி பேசின லீலாவாகட்டும், ஒரு யாழினி ஆகட்டும், ஒரு யாமினில இருந்து எல்லாமே, யாமினியோட இவங்களை ஈஸியா என்னால ரிலேட் பண்ண முடியுங்க. ஏன்னா இப்போ இப்போ யாமினி வந்து ஒரு படிச்ச இண்டிபெண்டன்ட் உமனு. ஸோ அவங்களால வந்து திரும்பி அவங்களோட மென்டல் அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ லீலாவோட பொசிஷனுக்கு போங்க, அவங்க வந்து படிக்கல, ஓகேவா? ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்கில் செட் இருக்காது, வீட்டு வேலை தான் அவங்களால மேக்ஸிமம் செய்ய முடியும், ஓகேவா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அபேண்டன் பண்ணிட்டு போகும்போது இப்போ நீங்க ஒரு பையன் உங்களுக்கு வேற இருக்கான், ஓகேவா? அவங்க நீங்க படிக்க வைக்கணும். ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ தட்? அவங்களோட டெய்லி செலவுகளை பாத்துக்கணும், சாப்பிடணும், ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. அவங்களே அந்த படத்துல சொல்ற டயலாக் தான், பாக்குறவன் வந்து தப்பு சரிங்கும் போது பண்றவன் ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்றதுதான் அவங்களோட பாயிண்டா இருக்கும் இல்லையா? பாக்குற அவனே கூச்சப்படல, பண்ற நான் எது கூச்சப்படணுன்றதான் ஒரு பாயிண்டா இருக்கும். சோ அவங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. சோ அவங்களோட ஒரு அந்த ஒரு ஸ்டெப்புக்கான ஒரு காரணம் நீங்க வந்து இதுல தேர்ந்தீங்கன்னா, யாமினிட்ட இல்லாத ஒண்ணு இவங்கள்ட்ட இருக்கிற ஒண்ணு இவங்கள்ட்ட இல்லாதது அந்த இதுதான். இவங்களும் ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இதை பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வேலைக்கு போயிருப்பாங்க, என்ன வேணா பண்ணிருப்பாங்க. ஸோ தட்ஸ் அப் டு ஹர்
கேரக்டர் டிசைன் இல்லையா? சோ இப்படிதான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. இவங்க பையன் வந்து இவங்களை வந்து இவங்க இந்த படத்துல ரொம்ப சின்ன ஸ்கோப் தான் இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு ஃபுல் ஆக்டர் ஸ்ட்ரெச்சே வரும். ஓகேவா? படம் ஃபுல்லா வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இந்த இந்த கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமும் வந்து படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கோம். பட் ஆனா லீலா பாத்தீங்கன்னா படத்துல டோட்டலா ஒரு 25 மினிட்ஸ் வருவாங்களா, 4 சீன் தான் வருவாங்களே என்ன கேட்டீங்கன்னா. ஆனா அதுலயே வந்து உங்களுக்கு ஹெவியான இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்க வந்து இவங்களும் வந்து முற்றுணர்ந்த கேரக்டர் தான் இல்லையா? இவங்க வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்த பாதை. இந்த கேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு ஒன்று தோணுச்சு. யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க. இத இப்போ இந்த மனுஸ்மிருதி பத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனுஸ்மிருதியில வந்து சொல்றானுங்க இல்லையா, இந்த இந்த என்னமோ சொல்றாங்கல்ல, பிராமின்ஸ், வைசியாஸ், சத்ரியன்ஸ், அதுக்கப்புறம் சூத்ராஸ் சொல்றானுங்க இல்லையா, அது கீழே நீங்க விமனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான். இது எல்லாமே வந்து என்ன டாக்டிக்ஸ்னா, உலகம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். கரெக்டா? அப்ப இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ரேஸ்ல 5 பேர் ஓடினாங்கன்னா உன்னோட வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மி. ஓடுறதே 2 பேர்னா உங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி 50% ஆகி போயிருது இல்லையா? அதனால ஒவ்வொருத்தனா கம்மி பண்ணிட்டே வருது. இப்ப இந்த இவளை எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், லீலாவை எடுத்துட்டீங்கன்னா, லீலா சர்வே ஆகிறதுக்கு அவளுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் அவ தேடுறா. அவளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு வேலை. இது லெஜிட்டிமேட்டான வேலையா இல்லெஜிட்டிமேட்டான வேலையாங்கிறது அவ முடிவு பண்ணிப்பா. ஏன்னா அது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு, அவளுக்கு அவளுக்கான கவர்மெண்ட்ங்கிறதே ஒரு பெரிய சொல்றதானாங்க. அவங்க ரூல்ல வைப்பானுங்க, நாளைக்கு ஒண்ணு வைப்பானுங்க. என்ன சொல்றான்னா, ஒரு பொருள் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, விற்பனை இவளால செய்ய முடியும். சரியா? இப்ப பக்கத்துல ஒருத்தன் வேற தேவையே இல்லாத ஒரு பொருள் கடை வச்சிருக்கான். சரியா? இப்ப என்ன பண்றான் அவன், இவளுக்கு லாபம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுறான்னா, இதையெல்லாம் எவனா விற்பாங்களாங்க, இதெல்லாம் விற்க கூடாதுன்னு சர்க்கார் ஒரு சட்டம் போடணும், அது இல்லாம இதை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் போடுறானுங்க. ஏன்னா அப்பதான் அவன் விற்க முடியும். ஏன்னா இங்க எல்லாம் காசு தூக்கிட்டு வந்துட்டானுங்க இல்லையா? 1000 ரூபாய் இருக்குன்னா சரி 2 ரூபாயாவது இது பண்ணிட மாட்டானு சொல்லிட்டு பக்கத்து கடையில வாங்கிடணுங்கிறது அவங்களோட இது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனா ரேஸ்ல அடிச்சுட்டே வரணும். இப்ப இந்த மாதிரி இருக்க ஒரு சொசைட்டில, இப்ப இவ்வளவு இந்த ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்டா உலகமே ஒரு தியரியை நம்பிட்டு இருக்க ஒரு உலகத்துல ஒருத்தி வந்து மயிரே போச்சு, என்கிட்ட பொருள் இருக்கு, நான் வித்து, இன்னைக்கு என் வீட்டுல பிரச்சனை இருக்கு, காசு பிரச்சனை இருக்கு, நான் அதை சார்ட் அவுட் பண்ணணும்னா நான் வித்துதான் ஆகணும், நான் விப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை, ரூல்ஸ் கிடையாது, ஒரு மயிர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தி பண்ணிட்டு போறான்னா அதுதான் லீலா இல்லையா? ஆமா. இவ வந்து இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஒரு கன்ஃபரன்ட்ரேஷன் சீன் இருக்கும் பாத்தீங்களாங்க, லாஸ்ட்ல வந்து இவ வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடி பேசினது இல்லாம வந்து அந்த கரடி பொம்மையை வந்து கட்டி பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருப்பா. சோ இவளுக்கு பாத்தீங்கன்னா ஷி வெண்ட் த்ரூ ஆல் த சாய்ஸஸ் அண்ட் ஆல் த அந்த ஒரு ஐடியாஸ் வந்து நீங்க இந்த முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு பேட்ரியார்கியல் டம் ஃபக்கரா இருக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தோணி இருக்காது, பிலாசபிக்கல் அந்த எபிஃபனியா எதுவுமே இருந்திருக்காது. ஓகேவா? ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து அந்த ஒரு நீங்க ரெகுலரா சரின்னு நினைச்சிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு தப்புன்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? நீங்க இந்த நார்ம்ஸ் இல்லாம நீங்க வேற இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வேற இதெல்லாம். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது இவ லைஃப்ல வந்து இந்த சொசைட்டியோட அட்டர்மோஸ்ட் ஒரு ஒர்க் இவ எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாலும் அதை பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இவளுக்கு பாத்தீங்கன்னா இவளுக்கு நியூ ஆல் த திங்ஸ். இப்போ பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்னா அவன் இந்த மாதிரி பேசுவான்றது அவளுக்கு வந்து பெரிய ஷாக்கிங் இது கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சான்றது மாத்திரம் தான் அவளுக்கு இதுவாவே இருக்குமே தவிர்த்து, 15 வயசுல பையன் பார்த்துட்டு வந்ததுதான் அவனுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்குமே தவிர்த்து, அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்றது வந்து அவளுக்கு வந்து இதுவா இருக்காது இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்டா தான் வந்து அவன் முன்னாடி ஃபேஸ் பண்ணிருப்பா. அவ பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பேசுவானுங்கிறது அவளுக்கு தெரியும் லிட்டரலா. ஆமா 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 இல்லையாங்கிறது அவளுக்கு மேட்டர். ஆமா 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 அவன் ஒரு பெரிய பையன் ஆகிட்டு பாத்துருந்தா அவளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அவன் பையன் பெரிய பையன் ஆகிட்டான், அவன் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்றதா அவளுக்கு அப்போ வர ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம அதை எடுத்துக்கிற பெர்சீவ் பண்ற விஷயமோ அவ பெர்சீவ் பண்ணிக்கிற விஷயமும் வேற வேறமா இருக்கும் இல்லையா? அவ லிட்டரலா இவனுக்கு ஒரு 21-22 வயசுல இவன் பாத்துருந்தான்னா இந்த விஷயத்த புரிய வைக்கிறது ஈஸியா இருந்திருக்கும் இவளுக்கு. ஆமா ஆமா 15 வயசுல பாத்துட்டாங்க போது அந்த ரேஜ் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். she is going to explain him what it is. ஆமா, it is what it is ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பா. ஆமா, ஏன்னா நீ இன்னைக்கு உயிரோட இருக்கனா அதான் அவ பண்ண அந்த வேலை தான் காரணம். ஆமா, நீ இன்னைக்கு சேனா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது
அப்படின்னா அது அவளோட அந்த அந்த ஒரு இதுதான். அவளுக்கும் ஒன்றும் அது ஈஸி சாய்ஸ் இல்ல. ஓகே ஐ எம் கோயிங் டு, அவளை சின்ன வயசுல இருந்து ஏதோ விஷ் பண்ணிட்டு எஸ் ஐ எம் கோயிங் டு டூ பான் அப்படின்னு சொல்லி அவ வந்து சின்ன வயசுல இருந்து ஆசையை டீப்பா வளர்த்துட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சோடய போய் பான் பண்ணல. அவளுக்கு வந்து வேற பாசிபிலிட்டியே இல்ல. அவளை வந்து எவ்வளவு எல்லா சாய்ஸையும் வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு தென் ஷி வுட் ஹேவ் பிக்டு தட் பர்டிகுலர் சாய்ஸ். இல்லங்க, இது வந்து ஆக்சுவலா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்ம கண்ட்ரில. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவங்களுக்கு என்னடா வேற தொழிலே இல்லையாடான்னு கேட்டா ஆமா இல்ல. ஏன்னா வேற தொழில் பண்றதுக்கான எந்த ப்ராபபிலிட்டியும் நீ அவளுக்கு விட்டு வைக்க. கரெக்ட். நீ என்ன பண்ற, அவ வந்து பொன் குழந்தை ஏங்க படிக்கணும்ன்ற. சோ ஆல் த இந்த ஸ்கில்டு வேலை எல்லாம் போயிருது. ஒரு 30% ஆஃப் த பொண்ணுங்களை படிக்க விடுறது. சோ அந்த அதான் படிக்க விடாத பொண்ணுங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். அவங்களுக்கு ஒரு 50% வேலை போயிருது. மீதி இருக்கிறதுல ஹார்ட் லேபர் பண்ண வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆம்பளையாலதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுற, அதெல்லாம் நகர்த்தி விட்டுற. 30% போயிருது. ஒரு 50% ஆட்கள் 20% வேலையை செய்ய வேண்டிய ஒரு தேவை வரும்போது மிச்சம் 30% என்னதான் பண்ணுவான்? ஆமா, இது இங்க மட்டும்தான் இப்படி இருக்கான்னு கேட்டா இந்தியா ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இப்ப இந்தியால ஒரு செக்டார் ஆஃப் ப்ராஸ்டியூட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ஒன்னா காஸ்ட் சிஸ்டம்னாலயோ இல்ல வந்து ரெவன்யூ சிஸ்டம்னாலயோ அவங்க அப்படியே ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஒன்னா அவங்க கம்யூனிட்டி வைஸ் அவங்கள தேவதாசியா கன்வெர்ட் பண்ணதுனால காசே இல்ல, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணோம்னா நான் வந்து மும்பை ஃபிளஷ் மார்க்கெட்டோ இல்ல கொல்கட்டா ஃபிளஷ் மார்க்கெட்டோ போய் நான் ஒரு ப்ராஸ்டியூட்டா ஒர்க் பண்ணி காசு தரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. கரெக்ட். இப்ப அவங்க போலன்னா அவங்க குடும்பமும் சர்வைவ் ஆயிருக்காது. சரியா? இப்போ நீ என்ன பண்ணுவனா, அவங்க ப்ராஸ்டியூட்டா போயிட்டாங்கிறதுக்காகவே அவங்க மொராலிட்டிய கொஸ்டின் பண்ணுவ. போய் அவங்களோட ஷூஸ்ல இருந்து பாக்கணும் நீ, அவன் ஏன் அந்த வேலையை சூஸ் பண்ணாங்க. நீ அவ்வளவு புளித்து நாயம் பேசுற ஒருத்தனா இருந்தா ஆரம்பத்துல நீ எதையுமே எல்லாத்தையும் எதிர்த்து இருக்கணும். நீ தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் எதிர்த்துருக்கணும். கரெக்டா? அவங்களை படிக்க விட்டுருக்கணும், எல்லாம் பண்ணி இருந்திருக்கணும். எதுவுமே பண்ணாம ஒரு எண்ட் ரிசல்ட்ட பாத்துட்டு நீ ஒரு பஞ்சாயத்து பண்றாங்கிறது இருக்குல்ல. ஆமா. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அப்பதான் அந்த அந்த பிரச்சனைக்குள்ள இருக்க ஒரு இன்டெலெக்சுவல் கேரக்டர் வந்து சொல்லும், உனக்கு ஒரு மயிரும் புரியல, என்னோட பிரச்சனை இது, நான் பாத்துக்கிறேன், கொச்சை மூட்டு கிளம்புன்னு சொல்லுவோம். அததான் இவளும் பண்ணிருக்கா. ஆமா, இவளுக்கு தெரியும் இன்னைக்கு இவன் புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரியும், நாளைக்கு புரிஞ்சுப்பான். ஆமா, என் ஷூஸ்ல இருந்து வந்து பாக்கும்போது அவன் புரிஞ்சுப்பான். கரெக்ட். இன்னைக்கு இவனுக்கு என்ன புரியுதோ அதை சொல்லிடுவா. இல்ல என்ன யாரும் ஏமாத்தல, நானாதான் போய் செஞ்சேன். இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கு, ஏத்துக்குச்சு அவ்வளவுதான். அவனுக்கு பாக்குறானுங்கல்ல, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாக்குறானுங்கல்ல, அப்ப நான் பண்ணதான் செய்வேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இன்னைக்கு இவனுக்கு. கரெக்ட். இவன் வந்து இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தான்னா இவனுக்கு புரியற டேர்ம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனபிளா இதை சொல்லி இருந்திருப்பா இல்லையா? ஆமா 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 ஆமா. இவன் லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு இருந்துச்சுன்னா. சோ இதுக்கு வந்து நான் வந்து சிமிலரா இன்னொரு கேரக்டர் வந்து இதே மாதிரி, இப்போ வந்து இந்த கேரக்டர் இவர் தான் ஃபர்ஸ்ட் பெர்சீவ் பண்ணாரான்னா இல்லன்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி சிமிலரா இன்னொரு கேரக்டர் வந்து இருந்திருக்கு. நாம அதை வந்து கிரெடிட் கொடுத்தானோ, பாலச்சந்தரோட அரங்கேற்றம்ன்ற ஒரு படம். ஓகே, நான் பார்த்தது இல்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து பரிமளான்றவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் என்னன்னா, இதே மாதிரி வீட்டுல எல்லா கஷ்டமும் இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபீஸ் வேலையில இந்த அம்மா ஏமாத்தி இது பண்ண வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டை வந்து எல்லாம் தம்பி படிக்க வச்சிருப்பான், தங்கச்சி கல்யாணம் பண்ணிருப்பா, எல்லா வீட்டுல அப்பா அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஓகேவா? ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா, பார்த்தா அவனே அங்க கஸ்டமரா வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து தெரிஞ்சு அவன் வந்து இவளோட அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவன் போயிருப்பான். கடைசியில எப்படி தெரிய வரும்னா, இவங்க வீட்டுக்கு வந்து இவன் தம்பியே அங்க கஸ்டமரா வந்துருவான். ஓகேவா? இவள்கிட்ட கஸ்டமரா வந்துருவான். இது வந்து வாயை திறந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பாக்குறவங்க எல்லாம் தப்பு சரிங்கும் போது நடிக்கிறவங்க தப்பானா, அந்த படத்துல வந்து இப்படி வந்திருக்கும். ஓகேவா? வந்த நீ தப்பு கிடையாது, பண்ற நான் தப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சினாரியோ வந்து சொல்லாம காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அதை வந்து இதை ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு திங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு சென்ட்ரிக்காக சிமிலரான ஒரு சிச்சுவேஷன். அது 1970s வந்த படம். ஸோ ஆமா ஆமா. ஸோ 1970s இஃப் யூ டேக் இட் அவுட்னா அது யூ ஷுட் திங்க் அபவுட் அந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப்பிங் எடுத்து வச்ச மாதிரி தான் அந்த டைட்டில். இந்த ஃபார்வர்ட் திங்கிங் மூவி தான். ஜெயகாந்தன் ரைட்டிங்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு.
அதாங்க ஜெயகாந்தன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரோட நாவல்ஸுமே நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும். அக்னி பரீட்சைன்னு ஏதோ ஒரு சிறுகதை இருக்கும் இல்லையா? அதோட அது அக்னி பரீட்சை இருக்கும். அப்புறம் அது பேஸ் பண்ண ஒரு நாவலுமே எழுதியிருப்பாப்ல. கொஞ்சம் டேபூஸ் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பேசின கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சிமிலரா இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அதாவது விமன் சென்ட்ரிக்கா இருக்க எல்லா டேபூஸையும் பிரேக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டிங் இருக்கும் இல்லையா அவங்கள்ட்ட. அதை வச்சு ஒரு படம் பண்ணதுனாலே இன்னைக்கு நம்ம அவங்க எல்லாம் வேற லெவல் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி இருக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கேரக்டரோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு கேரக்டர் தான் இந்த மாதிரி வருது. ஆமா. சோ அப்ப நம்ம we are still lacking. ஏன்னா நம்ம ஹாலிவுட் படத்தை ஈஸி யோசிக்கும் போது அதுல நம்மளால ஈஸியா ஒரு 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 நல்ல மேல் கேரக்டரையும் ஒரு நல்ல ஃபீமேல் கேரக்டரையும் சொல்லிட முடியுது. தமிழ்னா உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி வந்து நம்ம ஊர்ல வந்து மசாலா மெயின் இன்கிரீடியன்ட் ஆனதுனால மத்ததெல்லாம் வந்து டவுன் அவுட் ஆச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராதே அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஓகேவா? ஐயோ சொல்லுங்க. சோ அந்த மாதிரி படங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து மெயினா பாக்குறோம் இல்லையா நம்ம சொசைட்டில. ஆமாங்க. பட் என்டர்டெயின்மெண்ட் படத்திலேயே வந்து எண்ட் ஆஃப் தி டே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. ராதே படம் நான் பாக்கலங்க. நம்மளுக்கு ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் சொல்லுங்க. வேதாளம். சரி, வேதாளம் படம் எடுத்துங்க. வேதாளம் படத்துல பல பிரச்சனை இருக்கும். இந்த பெண்களை ஃப்ளஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொதுவாவே இந்த ட்ரக் மத்த டிராபிக் எல்லாமே பெரிய பிரச்சனையா இருக்கும். எல்லா கமர்ஷியல் படத்துலயுமே பிரச்சனை பாத்தீங்கன்னா சோசியல் கருத்தா தான் இருக்கும். ஆனா இவனுக்கு எந்த சோசியல் கருத்தை சூஸ் பண்றானுங்கிறதுல ஒரு பெரிய டேபு இருக்கு. அதாவது இப்போ விவசாயங்கிறது ஒரு ரொம்ப காமனான டாபிக். அதுக்கப்புறம் வந்து பெண்களை துன்புறுத்தாதீங்கிறது ஒரு காமனான டாபிக். பெண்கள் நம் கண்கள்ங்கிறது காமனான டாபிக். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ், மண்ணு பொண்ணு ஒண்ணுதான். அப்புறம் அம்மா அப்பாவை காப்பாத்தணும். இதெல்லாமே காமனான டாபிக். எதனா டேபுவான டாபிக்னா ஜாதி இல்ல அப்படிங்கிறது டேபுவான டாபிக். ஜாதி இல்லங்கிறத ஒரு சீனுக்கு சொல்றது வேற, படமே அதை பத்தி இருக்கிறது வேற. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன் இருக்கிறதுங்க, அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதான் பொண்ணுங்க பேஸ் பண்ண டேபுவான டாபிக் எல்லாம் அப்படியே அறவே வெறுத்துரும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிறது. சரியா? சோ அதெல்லாம் படமா வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்றது மெமரபிள் சொசைட்டியாவே வந்து அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லங்க. அவ்வளவுதான். எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஜாதியை பத்தி நம்ம ஜாதி இது பண்ணோம்னா கர்ணன் மாதிரி நிறைய படம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்றோமோ இல்லங்க. நான் வந்து போன எபிசோட்ல நம்ம வந்து கர்ணன் வந்து நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். நிறைய பாட்காஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜாதி இது பண்ணணும்னா கர்ணன் மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதேதாங்க அன்னைக்கு சொன்னேன்ல ஓஜே சிம்ப்சன் எக்ஸாம்பிள். ஏதோ ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா என்ன சொல்றேன்னா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பட் படமே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பெண்கள் கருத்தும். படம் வந்தாதான் இதெல்லாம் மாறும். சோ அட்லீஸ்ட் அதை எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்தா சூப்பரா இருக்கும். சோ அதுதான் நம்மளோட இதுவும். சோ இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் உமன் கேரக்டர்ஸ் இதுதான். உங்களுக்கு கேட்டிருக்கவங்களுக்கு என்னென்ன உமன் கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்குங்கிறதையும் நம்மளுக்கு டிஎம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது தெரியாம இருந்துச்சுன்னா தெரிய வரும். நாங்களும் அப்படி அந்த படத்தை பார்ப்போம். என்ஜிகேல வர நம்மால் அவங்க பேர் சாய் பல்லவி கேரக்டர், அத வந்து ஸ்பெஷல் மென்ஷனாங்க. அது ஸ்பெஷல் மென்ஷனா நீங்க சொல்லிக்கணும். யார் அவங்க எதுல இன்ஸ்பயர் பண்ணாங்க? அந்த மோப்ப சக்திலையா? மோப்ப சக்தி அதேதான். சூப்பர் பவர் இருக்கு இல்லங்க. என்ன உங்களுக்கு நீங்க சூப்பர் பவர் இருக்கிறத நம்ம தமிழ் சினிமால காட்டியிருக்காங்க. கஷ்டமா எபிசோடே முடிக்கிறேன். இதுக்கு வந்துட்டேன். ஒரு பேரை கேட்டனே ஒரு பயம் வந்துருது இல்லையா உள்ள. அதான் இன்னைக்கு எபிசோட் அதான் அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ எபிசோட் பிடிச்சிருந்தா வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ போஸ்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து பாட்காஸ்ட் கேட்கற நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எபிசோட. ஏன்னா இது யூடியூப் மாதிரி இல்லையா, ஒரு ட்ரெண்டிங்ல போறதுக்கோ இல்ல பாத்ரூம் வீடியோ போட்டா வந்து இதா இருக்கும். நமக்கு தெரிஞ்சவனே முதல்ல வந்து இது வர்றதுக்கு நோட்டிபிகேஷன்ல ஒண்ணும் வர மாட்டேங்குது. அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. பாட்டாதான் தெரியுது இல்லையா. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா தான் ஒரு 4-5 பேர் கேட்பானுங்க. 4-5 பேர் கேக்குறாங்கிற சந்தோஷத்துல நாங்க அடுத்த எபிசோட் போடுவோம். கரெக்ட். சோ அவ்வளவுதான் லாஜிக். சோ தேங்க்ஸ் ஃபார் நன்றி கிக். பை. நன்றி. உங்களுக்கு நன்றி யார சொல்லலாம், அதை வேற மறந்துடுறேன்.